இயேசு கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான அன்புக்குரிய தேவச்சனமே, முகநூல் நண்பர்களே, இறைப்பணியாளர்களே, விசுவாசிகளே, மாற்று சமய நண்பர்களே, உங்கள் அனைவரையும் நான் இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியாக உங்களை அழைக்கிறேன். கர்த்தருடைய சமாதானம் நம் அனைவரோடும் நான் நித்திய வாழ்வை சுதந்திரித்துக் கொள்ளும் வரைக்கும் நம்முடன் நம் அனைவரோடும் நிறைவாக தங்கியிருக்கட்டும் என்று வாழ்த்து இந்த நாளுக்குரிய இறை செய்திக்கு நேராக உங்களை அழைக்கிறேன். அருமையானவர்களே, இன்று நாம் தொடர்ந்து சிந்தனை செய்து வருகிற எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 38ஆம் அதிகாரம் 24 முதல் 28 வரையான வசனங்களை இந்த நாளிலே நாம் சிந்தனைக்கு ஆதார பகுதிகளாக எடுத்துக்கொண்டிருக்கிறோம். எரேமியா 38 24 முதல் 28 வரையான வசனங்களை இன்றைய சிந்தனை பாகமாக எடுத்துக்கொண்டிருக்கிறோம். இந்த சிந்தனை தியான செய்தியினுடைய தொடர் செய்தி 175வது இறை செய்தியாக இன்றைய தினத்திலே நாம் தியானிக்க இருக்கிறோம். அருமையானவர்களே, நான் இந்த செய்திக்கு ஆயத்தமாக இந்த குறிப்பிட்ட 24 முதல் 28 வரையான 5 வசனங்களை முதலாவது உங்களோடு படிக்கின்றேன். நேரலையிலே இந்த செய்திகளை பார்க்கிறவர்களும் கேட்கிறவர்களும் பிற்பாடு இந்த செய்திகளை முகநூலிலும் பிளஸ் மெசஞ்சர் யூடியூபிலும் இந்த செய்திகளை கேட்கிற, கவனிக்கிற, பார்க்கிற அனைவரும் உங்கள் வேதாகமங்களை கைகளில் எடுத்துக்கொண்டு அவைகளை கைகளிலே வைத்துக்கொண்டு சொல்லப்படுகிற வசனங்களை வேதாகமத்திலே பார்த்து கொள்ளுங்கள், படியுங்கள், செய்திகளை கேளுங்கள். அருமையானவர்களே, இப்பொழுது நான் உங்களோடு இந்த குறிப்பிட்ட வேத வசனங்களை உங்களோடு படிக்க விரும்புகிறேன். எரேமியா 38 24 முதல் 28 வரையான வசனங்கள். அப்பொழுது சிதேக்கியா எரேமியாவை நோக்கி, இந்த வார்த்தைகளை ஒருவருக்கும் அறிவிக்க வேண்டாம், அப்பொழுது நீ சாவதில்லை. நான் உன்னோட பேசினதை பிரபுக்கள் கேள்விப்பட்டு உன்னிடத்தில் வந்து, நீ ராஜாவோட பேசிக்கொண்டதை எங்களுக்கு தெரிவி, எங்களுக்கு ஒன்று மறைக்காதே, அப்பொழுது உன்னை கொல்லாதிருப்போம். ராஜா உன்னோடு என்ன பேசினார் என்று உன்னை கேட்பார்களே ஆகில், நான் யோனத்தானுடைய வீட்டிலே சாகாதபடிக்கு ராஜா என்னை அங்கே திரும்ப அனுப்ப வேண்டாம் என்று அவர் முகத்துக்கு முன்பாக விண்ணப்பம் பண்ணினேன் என்று சொல்வாயாக என்றார். பின்பு எல்லா பிரபுக்களும் எரேமியாவினிடத்தில் வந்து அவனை கேட்டார்கள். அப்பொழுது அவன் ராஜா கற்பித்த இந்த எல்லா வார்த்தைகளின்படியையும் அவர்களுக்கு அறிவித்தான். காரியம் கேள்விப்படாமல் போனபடியினால் அவனோட பேசாமல் இருந்து விட்டார்கள். அப்படியே எரேமியா எருசலேம் பிடிபடுகிற நாள் மட்டாக காவற் சாலையின் முற்றத்தில் இருந்தான். எருசலேம் பிடிபட்டு போன போதும் அங்கேயே இருந்தான். எருசலேம் பிடிபடுகிற நாள் மட்டாக காவற் சாலையின் முற்றத்தில் இருந்தான். எருசலேம் பிடிபட்டு போன போதும் அங்கேயே இருந்தான். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, ஒரு நிமிடம் செய்திக்கு ஆயத்தமாக தலைவணங்கி செபிப்போம். எங்கள் அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த பரலோகத்தின் பரிசுத்த தந்தையாம் கடவுளே, இந்த மதிய வேளையிலும் வேலையடியவர்களாகிய நாங்கள் உம்முடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியாக எங்களை ஆயத்தப்படுத்துகிறோம்.
பாவங்களும் அக்கிரமங்களும் அருவருப்புகளும் தீய எண்ணங்களும் தீய சிந்தனைகளும் நிறைந்த தீய செயல்பாடுகளும் தீய நடத்தையும் நிறைந்த நாங்கள் எங்களை உம்முடைய வார்த்தைகள் புடமிட வேண்டும், பரிசுத்தப்படுத்த வேண்டும். எங்கள் தீய நினைவுகள், தீய சிந்தனைகள், தீய நடத்தைகள், தீய செயல்களில் இருந்து எங்கள் அருவருப்புகள், அசுத்தங்கள், பாவங்கள், பாவ கட்டுகளிலிருந்து நீங்களாக்கி பரிசுத்த வார்த்தை உம்முடைய சத்திய வேத வசனங்கள் எங்களை விடுதலையாக்கும் என்கிற நம்பிக்கையோடு பாவிகளும் அருவருப்பானவர்களும் ஆகிய நாங்கள் உமது சமூகத்தில் கடந்து வந்திருக்கிறோம். உம்முடைய ஆற்றல் மிக்க வார்த்தைகளை நாங்கள் கேட்கின்ற போது, வேதாகமத்தின் சத்தியங்களை நாங்கள் கற்றுக்கொள்ளுகின்ற போது, இந்த இருபுறமும் கருக்கொள்ளப்பட்ட எங்களாகிய உம்முடைய வேத வசனங்கள் எங்கள் பாவக்கட்டுகளை, சாபக்கட்டுகளை, மரணக்கட்டுகளை, மாந்திரிக கட்டுகளை, மாயக்கட்டுகளை, சாத்தானுடைய மாயையின் கட்டுகள், அக்கிரமத்தின் கட்டுகள் அனைத்தையும் அறுத்தறியவும் உம்முடைய பட்சிக்கிற அக்னியாயிருக்கிற சத்திய வேத வசனங்களாகிய வார்த்தைகள் எங்களிலே மறைந்திருக்கிற பாவக்கரைகள், சாபக்கரைகள், அருவருப்புகள், அசுத்தங்கள், துரைச்சைகள் அனைத்தையும் சுட்டரிக்கவும் உம்முடைய மலைகளை மோதி உடைக்கிற சம்மட்டியை போல் இருக்கிற உம்முடைய பரிசுத்தமான சத்திய வசனங்கள் எங்கள் கடினப்பட்டு போன கல்லான இருதயத்தை உடைத்து நொறுக்கி எங்கள் ஆவி, ஆத்மா, சரீரத்தை புதுப்பிக்கவும் தக்கதாக ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிற உம்முடைய வார்த்தைகள் எங்களை புதுப்பித்து உயிர்ப்பிக்கும்படியாய் பரலோக தகப்பனே, உம்முடைய வார்த்தைகளை எங்கள் உள்ளங்களிலே செயலாற்ற செய்யும் தூய ஆவியானவரே, நீர் எங்கள் இந்த வார்த்தைகளை பேசுகிற அடிமையோடும் கேட்கிற உமது அனைத்து பிள்ளைகளோடும் நிறைவாக செயலாற்றுவீராக. அந்த வார்த்தைகள் ஒவ்வொருவருடைய இருதயங்களிலும் கிரியை செய்கின்ற பொழுது, அதை அவர்கள் விசுவாசிக்க தொடங்குகின்ற பொழுது, தூய ஆவியானவர் அவர்கள் உள்ளங்களிலே உம்முடைய பரிசுத்த ஆவியின் முத்திரையை தரிப்பித்து சத்திய வேத வசனங்களாகிய உம்முடைய இருபுறமும் கருக்கொள்ளப்பட்ட எங்களாகிய வேத பிரமாணங்களை அவருடைய இருதயங்களிலே பதிப்பித்தருளும்படியாய் தேவரீர் உமது சமூகத்தில் மன்றாடுகிறோம். இந்த ஜெப விண்ணப்பத்தை ஏற்றுக்கொண்டு தங்களை தாழ்த்துகிற உம்முடைய பிள்ளைகள் அனைவருடைய உள்ளங்களிலும் தேவரீர் உம்முடைய வார்த்தைகளின் மூலமாய் செயல்படும்படியாக எங்கள் ஆண்டவர் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். அதோடு அன்பு கடவுளே, இந்த வார்த்தைகளிலே, இந்த சிந்தனைக்குரிய தீர்க்க தரிசன வார்த்தைகளிலே மறைந்திருக்கிற கருகளாயிருக்கிற ரகசியங்களாயிருக்கிற வெளிப்படுத்தப்பட்டிருக்கிற சத்தியங்களை நீர் எங்களுக்கு கற்றுத்தரும்படியாக தூய ஆவியானவர் ஞானத்தை பகுத்து போதிக்கத்தக்கதான ஞான வரத்தையும் தந்து கேட்கிற உள்ளங்களை திறந்திருக்கிற இருதயங்களாய், திறந்த லீதியாளின் திறந்த இருதயத்தை போல தேவரீர் உங்களுடைய ஜனங்கள் அனைவருக்கும் அவருடைய வேத சத்தியங்களை கேட்டு தெளிவாக கேட்டு சிந்தித்து செயல்பட அவருடைய இருதயங்களை திறந்தருளும்படியாய் ஆவிக்குரிய செவிகளையும், ஆவிக்குரிய காதுகளையும், ஆவிக்குரிய கண்களையும், ஆவிக்குரிய மனதையும், ஆவிக்குரிய சிந்தையையும் உம்முடைய பிள்ளைகளுக்கு கிருபையாக தந்தருளும்படியாய் எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற மரித்து உயிர் தொழுந்த இயேசு கிறிஸ்துவின் வழியாக ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் தொடர்ந்து சிந்தனை செய்து வருகிற எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 38ஆம் அதிகாரத்திலிருந்து இந்த நாளுக்குரிய 175வது இறை செய்தியை நாம் இப்பொழுது தியானிக்க துவக்குகிறோம். ஜெபத்தோடு இருங்கள். இந்த வார்த்தைகளின் மூலமாய் ஆவியானவர் நமக்கு எவைகளை கற்பிக்கிறார் என்பதை அந்த வார்த்தைகளின் மூலமாக நாம் கண்டுகொள்ள இருக்கிறோம். அருமையானவர்களே, நான் ஒரு உண்மையை சொல்லுகிறேன். இந்த வார்த்தைகளிலே என்ன மறைபொருளான சத்தியங்கள் ஆவியானவர் நமக்கு கற்பிக்கப் போகிறார் என்பது எனக்கும் தெரியாது. நான் உங்களோடு விவரிக்க தொடங்குகிறேன். அவர் அவருக்கு சித்தமானவைகளை வெளிப்படுத்துவார். அப்பொழுது நானும் அதை அறிந்து கொள்வேன். நானும் உங்களில் ஒருவனே, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். பெருமைக்காகவோ இது பெரிய தாழ்மை என்றோ நான் சொல்லிக் கொள்வதற்கில்லை. இதுதான் யதார்த்தமான நிலை. அதை உங்களிடத்திலே சொல்லுங்கள்.
அப்பொழுது சிதேக்கியா எரேமியாவை நோக்கி, இந்த வார்த்தைகளை ஒருவருக்கும் அறிவிக்க வேண்டாம், அப்பொழுது நீ சாவதில்லை. எந்த வார்த்தைகளை? நாம் நேற்றைய தினத்திலே அதற்கு முந்தின நாளிலே சிந்தித்தோமே. எரேமியா தீர்க்கதரிசியை துறவின் குழியிலிருந்து எபத்மலேக் ராஜாவின் இரக்கத்தின் கட்டளையினால் தேவாலயத்தின் பெனிமீன் வாசலிலே கூடியிருந்த ஜனங்களில் 30 பேரை துணையாக கொண்டு கயிறுகளாலும் பழந்துணிகளாலும் துறவின் குழியில் இருந்த ஆழமான தண்ணீர் இல்லாத சேற்று குழியின், அதாவது குழியாய் மாறிப்போன ஆழமான துறவு கிணற்றின் படுகொழியில் இருந்து கயிறுகளாலும் பழந்துணிகளாலும் பழம் புடவைகளாலும் அவனை தூக்கி கரையேற்றின போது எரேமியா தீர்க்கதரிசி திரும்பவும் யூதா ராஜாவின் சிதேக்கியாவின் அரண்மனை முற்றத்தில் இருந்த காவல் சாலையின் முற்றத்திலே அமர்ந்திருந்தான். ஏனெனில் அவன் சிறையிருப்பின் கட்டுகள் ஆறது வரையில் மார்க்கப்படவில்லை, படுகொலியிலிருந்து மீட்டெடுக்கப்பட்டிருக்கிறான். கிருபையினால் இரக்கத்தினால் எபத்மலேக்கின் பரிந்து பேசுகின்ற அந்த மன்றாட்டினால் ராஜாவின் கண்களில் கிருபை கிடைத்து தூக்கி எடுக்க கட்டளையிட்டான். 30 பேரை உதவியாளர்களாக பென்யமீன் வாசலிலே கூடியிருந்த பென்யமீன் கோத்திரத்து ஜனங்களில் 30 பேரை உதவிக்காக அனுப்பியிருக்கிறார். இவர்களால் தூக்கி எடுக்கப்பட்ட எரேமியா சிறைச்சாலைக்குள்ளே காவல் சாலைக்குள்ளே சென்றமரவில்லை, காவல் சாலையின் முற்றத்திலே அமர்ந்திருக்கிறார். அந்த காவல் சாலையின் முற்றத்திலே அமர்ந்திருந்த எரேமியா தீர்க்கதரிசியை யூதாவின் ராஜாவாகிய சிதேக்கியா அரசன் எருசலேம் தேவாலயத்தின் 3வது அடுக்கு வாசலிலே 3வது வாசலிலே அமர்ந்து கொண்டு தன்னை மறைவாக அமர்ந்திருக்கிறார். அங்கே அமர்ந்து கொண்டு எரேமியா தீர்க்கதரிசியை காவல் சாலையின் முற்றத்திலிருந்து அழைத்து வர ஆள் அனுப்புகிறார். அவர்கள் அனுப்பப்பட்டவன் யார் என்று சொல்லப்படவில்லை வேதாகமத்திலே. ஆனால் அவனை அழைத்து வந்தார்கள். அவன் எருசலேம் தேவாலயத்தின் 3வது வாசல் நடையண்டையிலே அரசனை சந்தித்த போது அரசன் எரேமியாவினிடத்திலே கேட்கிறான், கர்த்தரிடத்திலிருந்து வருகிற உண்மையான வார்த்தையையும் ஆலோசனையையும் கேட்கிறான் என்பதை நாம் பார்த்தோம். கர்த்தர் எரேமியாவின் வாயிலே போட்ட அதே வார்த்தைகளை அவன் திரும்பவும் அவனிடத்திலே சொன்னான். என்ன சொன்னான்? நீர் பாபிலோன் ராஜாவின் பிரபுக்கள் அண்டைக்கு புறப்பட்டு போவீரானால் உம்முடைய ஆத்மா உயிரோடு இருக்கும், இந்த பட்டணம் அக்கினியால் சுட்டரிக்கப்படுவதில்லை, நீரும் உம்முடைய குடும்பமும் உயிரோடு இருப்பீர்கள் என்கிற ஆலோசனையை கர்த்தர் சொல்லுகிறார் என்று சிதேக்கியாவுக்கு சொன்னார். இந்த ஆலோசனைகளை கேட்ட எரேமியா சிதேக்கியாவினிடத்தில் ஒரு கட்டளை, ஒரு உறுதி மொழி வாங்கிக் கொள்கிறார். இங்கே நான் உன்னை அழைத்து பேசின காரியங்களை, நான் உன்னிடத்திலும் நீ என்னிடத்திலும் பேசிய காரியங்களை குறித்து யூதாவின் பிரபுக்கள் உன்னை அழைத்து கேட்டால் இல்லை என்று சொல்லிவிடு. பின் என்ன பேசினீர்கள் என்றால், நீர் என்னை யோனத்தானின் வீட்டிலே சிறையிருப்புக்கு ஒப்புக் கொடுக்க கூடாது, அப்படி அனுப்பினால் நான் அங்கே செத்து போவேன் என்று நான் ராஜாவினிடத்தில் விண்ணப்பம் பண்ணினேன், வேறொன்றுமில்லை என்று ஒரு பொய்யை சொல்ல கட்டளையிடுகிறார். அவன் தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கும் பிரபுக்களின் முன்னிலையில் தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கும் பிரபுக்களின் முன்னால் கைக்கு எரேமியா தீர்க்கதரிசியை தப்புவித்துக் கொள்வதற்கும் ஒரு ஆலோசனை, அது ஒரு துராலோசனையாக காணப்பட்டாலும் பொய் சொல்லுகிறான். அந்த இடத்திலே சந்தர்ப்பவசத்தால் அந்த இடத்திலே அது தேவையாக இருக்கிறது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அது ராஜாவின் கட்டளையும் கூட. ராஜாவினுடைய அந்த கட்டளைக்கு ராஜா ஏன் அதுக்கு அந்த ஆலோசனையை கொடுக்க காரணம் என்ன? கர்த்தரிடத்திலிருந்து வேறொரு ஆலோசனை கிடைக்கவில்லை. நீரும் உம்முடைய பிரபுக்களும்
உம்முடைய குடும்பத்தின் அங்கத்தினர்களும் பாபிலோன் ராஜாவினுடைய பிரபுக்கள் அண்டைக்கு புறப்பட்டு போவீர்கள் என்றால் நீங்கள் உயிரோடு காக்கப்படுவீர்கள், இந்த பட்டணம் சுட்டரிக்கப்படுவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்பதை சொல்லுகிறார். அதை ஏற்றுக்கொள்வதற்கு தானாக முன்வந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தன்னையும் தன் குடும்பத்து அங்கத்தினர்களையும் மனைவி மக்களையும் ஆசை நாயகிகளாகிய வைப்பாட்டிகளையும் அனைத்து மறுமனையாட்டிகளையும், அது வேறொரு வார்த்தையில் சொன்னால் அந்த ஆசை நாயகிகள் யார்? மறுமனையாட்டிகள். அந்த மறுமனையாட்டிகளையும் அவர்களுக்கு இவனுக்கு பிறந்த சிதேக்கியாவுக்கு அவர்களிடத்தில் இவனுக்கு பிறந்த மக்களையும் அங்கே கொண்டு போய் அவர்களின் முன்னிலையிலே பாபிலோனின் பிரபுக்களின் முன்னிலையிலே சென்று தங்களை கையளிப்பதற்கு, அதை இன்னொரு வார்த்தையிலே சொன்னால் சரண்டராக தங்களை நாங்கள் பாபிலோன் ராஜாவின் கட்டளைக்கு கீழ்ப்படுகிறோம் என்று தங்களை ஒப்புக் கொடுப்பதற்கு சிதேக்கியா தயங்குகிறார். இந்த காரியத்தை பிரபுக்கள் அறியாமல் இருக்க வேண்டும் என்று எண்ணுகிறார். அதற்காக இந்த சமயோசிதமாக ஒரு பொய்யை சொல்வதற்கு எரேமியா தீர்க்கதரிசிக்கு, கர்த்தருடைய வாயாக இருக்கிற தீர்க்கதரிசிக்கு கட்டளையிடுகிறார். கட்டளைக்கு எரேமியா கீழ்ப்படியவில்லை என்றால் எரேமியாவை அவன் கொல்லக்கூடும். ஒருவேளை இந்த காரியத்தை அவன் கீழ்ப்படியாமல் எரேமியா அரசன் சொன்ன கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் அரசனிடத்தில் கர்த்தருடைய வார்த்தையை கூறின காரியத்தை எரேமியா பிரபுக்களிடத்திலே சொன்னால் பிரபுக்கள் ஒருவேளை எரேமியாவை கொல்லக்கூடும் அல்லது அரசனை சூழ்ந்து கொள்ளக்கூடும். ஏதோ ஒன்று, ஒரு அசம்பாவிதம் அங்கே நிச்சயமாக நடக்கும். அந்த அசம்பாவிதத்தை சிதைக்கிய அரசன் விரும்பவில்லை. தான் குற்றவாளியாக பிரபுக்களுக்கு முன்பாக நிற்பதையும் விரும்பவில்லை. எரேமியா கொல்லப்படுவதையும் விரும்பவில்லை. அந்த இடத்துல ஒரு பொய்யை சொல்லுகிறார். அருமையானவர்களே, நீங்களும் நானும் கூட பல்வேறு இடங்களிலே காரணம் இல்லாத இடங்களிலேயே பொய்களை பேசுகிறோம். எதற்கெடுத்தாலும் பொய்களை பேசிக் கொண்டிருக்கிற நாம் சில சந்தர்ப்பங்களிலே வேறு வழியின்றி உடனிருப்பவரை காட்டிக் கொடுக்க கூடாத நிலையிலே அவர் செய்த தவறை மறைத்து வேறொருவர் பேரில் யாரோ எனக்கு தெரியாது என்று சொல்லுகிற காரியங்களை நாம் செய்திருக்கிறோம். நான் செய்திருக்கிறேன். அந்த குறிப்பிட்ட காரியத்தை, அந்த திருட்டை, அந்த கொள்ளையை, அந்த கற்பழிப்பை, அந்த பொய்யை, அந்த தகாத காரியத்தை, அந்த சண்டையை மூட்டி விட்டவர், அதை தொடங்கினவர், அதற்கு காரணகர்த்தா யார் என்பது எனக்கு தெரிந்திருந்தும் காட்டிக் கொடுப்பதற்கு, ஏனெனில் அந்த பிரச்சனை அவர்கள் அனைவரும் எனக்கு வேண்டாதவர்களாக இருப்பார்கள். ஆனால் அந்த இடத்திலே எதற்காக வருவார்கள் தெரியுமா? யாராவது ஒருவர் சொல்லுவார், ஜான்சன் அதை எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இதுல உட்கார்ந்துருக்கு பார்த்தேன், அவர் கண்டிப்பா இதை கவனிச்சிருப்பாரு, கேட்டிருப்பாரு. அவர்கிட்ட கேளுங்க, பொய் சொல்ல மாட்டாரு. கண்டதை கேட்டதை அப்படியே சொல்லுவார். அவர்களுக்கு தேவையான போது நம்மை பயன்படுத்திக் கொள்வார்கள். நான் என்ன செய்வேன்? பிறரை காட்டிக் கொடுப்பதோ கூட்டிக் கொடுப்பதோ என்னுடைய வேலை அல்ல. ஏனெனில் அவர்கள் இதைத்தான், அவர்களுடைய பழக்க வழக்கம், அவர்களுடைய நடைமுறை காரியங்களே இதுதான். தான் செய்யாததை, தான் செய்ததை மற்றவர்கள் பேரிலே பழி சுமத்துவது அவர்களுடைய பழக்கம். கண்டே அந்த இடத்திலேயே அந்த நபர் நின்றிருக்க மாட்டார். செய்தவர் அவர்களை சார்ந்தவராக இருக்கும், அவர்கள் ஏற்படுத்திய நபராக இருக்கும். பழியை என் மேலே போட்டு விட்டவர்கள், என்னை இல்லாத குற்றச்சாட்டுகளை என் மேல் சுமத்தி என்னை காட்டிக் கொடுத்தவர்கள், என்னை கூட்டிக் கொடுத்தவர்கள், அவர்களுக்கு நான் உதவி செய்ய விரும்புவதில்லை. ஏப்பா எனக்கு தெரியாதுப்பா, நான் இங்க எதையோ ஒன்றை எழுதி கொண்டிருந்தேன் அல்லது படித்துக் கொண்டிருந்தேன், என்னுடைய சிந்தனைகள் முழுவதும் இங்கே இருந்தது, நான் யாரையும் வேடிக்கை பார்க்கவில்லை, இங்கே உலகத்துல என்ன நடக்குங்கிறது எல்லாம் என்னுடைய கவலை அல்ல, நான் காணவும் இல்லை கேட்கவும் இல்லை, அவர்களுக்குள்ளேயே நீங்களே தீர்த்து கொள்ளுங்கள் அப்படி என்று சொல்லி அனுப்பி விடுவேன். ஏன்னா உண்மையிலேயே நான் சொல்லுகிறேன், எனக்கு அந்த
அந்த நிகழ்வுக்கான காரணம் என்ன, யார் இதை துவக்கியவர், யார் அந்த காரியத்தை செய்தவர், எல்லா காரியமும் எனக்கு தெரியும் சொல்ல மாட்டேன். சமயோசிதமாக அந்த இடத்திலே அவனை காட்டியும் கொடுக்க வேண்டாம், இவரை கூட்டியும் கொடுக்க வேண்டாம், நான் குற்றவாளி குண்டிலே ஏறவும் வேண்டாம் சாட்சி சொல்ல என்பதற்காக எனக்கு தெரியாதுன்னு சொல்லிவிட்டு, இதே மாதிரி ஒரு சந்தர்ப்பம். அருமையானவர்களே, நம்மில் அநேகர் இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களிலே நழுவி இருக்கிறோம். ஆனால் தேவனுடைய பார்வையிலே அது குற்றம். தேவனுடைய பார்வையிலே அது குற்றம். இது ஒருவேளை நம்முடைய பார்வையிலே, உலகத்தின் பார்வையிலே, நம்முடைய சுய நீதியின்படி அது நேர்மையாக, உண்மையாக, அது வேண்டிய ஒரு காரியமாக அந்த இடத்திற்கு தேவையானதாக இருக்கலாம். ஆனால் தேவனுடைய பார்வையிலே அது குற்றம். இங்கே சிதேக்கியாவும் எரேமியா தீர்க்கதரிசி, கர்த்தருடைய தீர்க்கதரிசியாகிய எரேமியாவும் அந்த குற்றத்தை அங்கே நடைமுறைப்படுத்தினார்கள். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் மன்னிக்கிறவர். இதனால் ஒருவருக்கும் தீங்கு விளைவிக்கப்படுவதில்லை. அந்த மற்றவர்களுக்கு தீங்கு விளைவிக்கப்படுவது தவிர்க்கப்படுவதற்காக இந்த பொய்யை சொல்லுகிறார்கள். நியாயமானது. கர்த்தர் இதை மன்னிக்க கூடும் நிச்சயமா. ஏனெனில் அவர் எல்லாவற்றையும் அறிகிறவர். ஆனால் அவன் சொல்லுகிறார். அதனால் தான் அந்த சிதேக்கியா சொன்ன அந்த வசனம், அந்த வார்த்தை 24ஆம் வசனம், அப்பொழுது சிதேக்கியா எரேமியாவை நோக்கி, இந்த வார்த்தைகளை ஒருவருக்கும் அறிவிக்க வேண்டாம், அப்பொழுது நீ சாவதில்லை. அதுக்கு அர்த்தம் என்ன? அப்பொழுது நீ சாவதில்லை. இதை சொன்னால் என்னுடைய கட்டளையை மீறி நீ என்னிடத்தில் கர்த்தருடைய வார்த்தைகளை பேசினதை சொன்னால் நான் உன்னை கொண்டு போடுவேன். மிரட்டல், த்ரெட்டன் பண்றான் வார்த்தையிலேயே. நீ இதை என் கட்டளை ஆலோசனையை மீறி உண்மையை அவர்களிடத்திலே சொன்னால், பிரபுக்களிடத்திலே சொன்னால், நான் உன்னை கொண்டு போடுவேன். அல்லது அவர்களே, நீ நாங்கள் இல்லாத போது அரசனை உன் பக்கமாய் திருப்புவதற்கு அரசனுக்கு துராலோசனை சொன்னாயா, கர்த்தருடைய வார்த்தைகளை நம்ப வைக்க முயன்றாயா என்று சொல்லி அவர்கள் உன்னை கொண்டு போடுவார்கள். எது வேண்டுமானாலும் சம்பவிக்கலாம். வார்த்தையிலேயே அப்பொழுது அறிவிக்க வேண்டாம், அப்பொழுது நீ சாவதில்லை. வார்த்தையிலேயே மிரட்டுகிறான். புரிந்து கொள்ளுங்கள். 25ஆம் வசனம், நான் உன்னோட பேசினதை பிரபுக்கள் கேள்விப்பட்டு உன்னிடத்தில் வந்து நீ ராஜாவோட பேசிக்கொண்டதை எங்களுக்கு தெரிவி, எங்களுக்கு ஒன்றும் மறைக்காதே, அப்பொழுது உன்னை கொல்லாதிருப்போம். ராஜா உன்னோடு என்ன பேசினார் என்று உன்னை கேட்பார்களே ஆகில். இங்கே ஒரு வஞ்ச புகழ்ச்சியும் தெரிகிறது, ஒரு மிரட்டலும் தொனிக்கிறது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கான முயற்சியின் வெளிப்பாடும் தென்படுகிறது அந்த வசனத்திலே. நான் உன்னோட பேசினதை பிரபுக்கள் கேள்விப்பட்டு உன்னிடத்தில் வந்து நீ ராஜாவோட பேசிக்கொண்டதை எங்களுக்கு தெரிவி என்று, எங்களுக்கு ஒன்றும் மறைக்காதே, அப்பொழுது உன்னை கொல்லாதிருப்போம் என்று வினவினால், என்று கேட்டால். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நம்ம ஏற்கனவே சிந்தித்த காரியம்தான். அதை கேட்பார்கள் என்பது ராஜாவுக்கு புரிந்திருக்கிறது. பிரபுக்கள் நிச்சயமாக எரேமியாவை அழைத்து எரேமியாவினிடத்தில் ராஜா என்ன பேசினார், அதற்கு எரேமியா என்ன பதிலளித்தார் என்பதெல்லாம் அவர்கள் அறிய விரும்புவார்கள் என்பது ராஜாவுக்கு தெரிந்திருந்தது. ராஜா அதை வெளிப்படையாக சொல்லி காட்டுகிறார். அப்பொழுது உன்னை கொல்லாதிருப்போம். என்ன சொல்லுவாங்க? வஞ்ச புகழ்ச்சி அணியினால் நீ ராஜாவுக்கு சொன்னதை எங்களுக்கு மறைக்காமல் எங்களிடத்திலே ஒப்புவித்தால், சொன்னால் உன்னை கொல்லாதிருப்போம். மறைந்து கிடக்கிறது ஒரு வஞ்ச புகழ்ச்சி. ஆனால் நீ இதை சொல்லி இருந்தால் பிரபுக்கள் இவனை கொண்டு போட்டிருப்பார்கள். நாங்கள் கொல்லாதிருப்போம் என்று பொய்யாய் ஆணையிடுகிறார்கள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நம்முடைய உறுதிமொழிகள் எப்படி இருக்கு? இதை நான் ஒரு காரியத்தை அந்த இடத்துல சுட்டி காட்டுகிறேன்.
இன்றைய செழிப்பின் ஐஸ்வர்ய பிரசங்கிகளின், இன்றைய தீர்க்கதரிசிகளின், இன்றைய அப்போஸ்தலர்களின், இன்றைய போதகர்களின் உறுதிமொழிகளும் வாக்குறுதிகளும் வேதாகமத்திலிருந்து வசனங்களை தேர்வு செய்து உங்களுக்கு தினம் ஒரு வாக்குறுதி, தினம் ஒரு வாக்கு தத்தம். ஒவ்வொரு தீர்க்கதரிசியும் ஒவ்வொரு ஊழியக்காரனும், லட்சக்கணக்கான ஊழியக்காரர்கள் தினந்தோறும் புதிதாக வேதாகமத்திலிருந்து ஒவ்வொரு வாக்குறுதிகளை கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்ப 1000 தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள் என்றால் 1000 பேருடைய வாயிலும் என்ன புறப்பட வேண்டும்? கர்த்தருடைய வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை தான் புறப்பட வேண்டும். கர்த்தர் ஒவ்வொரு தீர்க்கதரிசியினிடத்திலும் வெவ்வேறு வார்த்தைகளை வெளிப்படுத்த மாட்டார். ஒரு நாளிலே ஒரு காரியத்தை இது சம்பவிக்க போகிறது என்றால், தீர்க்க தரிசனங்கள் என்றால் என்ன? வரும் காரியங்களை, சம்பவிக்க போகிற நிகழ்வுகளை முன்கூட்டியே கூறி அறிவித்து எச்சரிப்பது. மறைவான குற்றங்களை, பாவங்களை வெளிப்படையாக கூறி அறிவித்து அவர்களை கண்டனம் செய்வது, அவர்களை சீர்படுத்துவது. நீ சீர்படவில்லை என்றால் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவா என்று எச்சரிப்பது. இதுதான் அங்க தீர்க்க தரிசனம். நடந்து முடிந்த ஒரு நிகழ்வை இனி நடக்க போகிறது என்று சொல்லுவதல்ல. நீ செய்த மறைவான குற்றங்களை உனக்கு வெளிப்படுத்தி காண்பித்து நீ இதை விட்டு விலகவில்லை என்றால், இதை தொடர்ந்து செய்து கொண்டிருந்தால் நீ தண்டிக்கப்படுவாய் என்று எச்சரிப்பது. அல்லது இனி நடக்க போகிற காரியத்தை, ஒரு புதிய காரியம் சம்பவிக்க போகிறது என்றால் அதை குறித்து கூறி அறிவித்து எச்சரிப்பது தீர்க்க தரிசனம். ஆனால் நம்முடைய தீர்க்க தரிசிகள், அப்போஸ்தலர்கள், போதகர்கள் என்ன செய்கிறார்கள்? வேதாகமத்தில் ஏற்கனவே தேவன் கூறி அறிவித்திருக்கிற தீர்க்க தரிசன வார்த்தைகளையும் அல்லது ஆசீர்வாத வார்த்தைகளை, வாக்கு தத்த வார்த்தைகளை எடுத்து, ஆளுக்கு ஒரு வாக்கு தத்தங்களை எடுத்து தினந்தோறும் ஆளுக்கு ஒரு வாக்கு தத்தங்களை கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். நான் இதை உறுதியாக சுட்டிக்காட்டுவதென்றால், இந்த புத்தாண்டு, இந்த கிறிஸ்துமஸ் காலத்திலே, இந்த கிறிஸ்து பிறப்பு பண்டிகை ஆசரிக்கப்படுகிற இந்த காலகட்டத்திலே, புத்தாண்டு அன்று ஒரு வாக்கு தத்த அட்டையை அனைவரும் எல்லா திருச்சபைகளிலும் பயன்படுத்துவதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் இல்லையா? ஏனெனில் நானும் அதை விற்பனை செய்கிறவன். இது போன்ற வாக்கு தத்த அட்டை அல்லது பாக்கெட்ல போட்டுக்கிற கூட கேலண்டர், 2022 ஆண்டுக்கான வாக்கு தத்தம். இந்த இதைகளை அச்சிடுகிற அச்சகத்தார்கள் என்ன செய்கிறார்கள்? அவர்களுக்கு வியாபாரம். இந்த வியாபாரத்தை துவங்கி வைத்தவர்கள் யார்? தீர்க்கதரிசிகளும் அப்போஸ்தலர்களும் போதகர்களும். தீர்க்கதரிசிகளும் அப்போஸ்தலர்களும் போதகர்களும். புரியுதா உங்களுக்கு? இது இன்று ஒரு கிறிஸ்தவ உலகத்தில் ஒரு பிரபலமான ஒரு வியாபாரமாக மாறிவிட்டது. எல்லா கார்டுகளிலும், எல்லா வாக்குத்தத்த அட்டைகளிலும் ஒரே வசனம் இருப்பதில்லை. ஒரு பாக்கெட்ல 100 வசன அட்டைகள் இருக்கிறது என்றால் 100 வசனங்கள், வாக்குறுதிகள் இருக்கு. இது வியாபாரமாக்க துவங்கினவர்கள் தீர்க்கதரிசிகளும் அப்போஸ்தலர்களும் போதகர்களும் ஊழியக்காரர்களும். இதை விரும்பி வாங்குகிறவர்கள் புத்தாண்டு துவக்கத்திலே, ஆராதனை பொழுதிலேயே வாக்குத்தத்தங்களை பெற்றுக் கொள்வதற்கு முண்டியடிக்கிறவர்கள் விசுவாசிகள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் அருமையானவர்களே. இது இன்று வியாபார தொழிலாகிவிட்டது. இது வியாபார நோக்கம் என்பதை தவிர இதிலே ஒரு பிரயோஜனமும் இல்லை. இது என்ன? இந்த வசனம், இதிலே அச்சிடப்பட்டிருக்கிற வசனம் வேதாகமத்திலே தேவனாகிய கர்த்தராலே கூறி அறிவிக்கப்பட்டது, அல்லது பரிசுத்த ஆவியானவர் அப்போஸ்தலர்களை தீர்க்கதரிசிகளை கொண்டு கூறி அறிவித்தது என்பதை நீங்கள் மறந்து போகாதீர்கள். இது இன்று வயிற்று பிழைப்பு தொழிலாக, சம்பாத்திய தொழிலாக, வியாபாரமாக மாறிவிட்டது. இதை நான் ஊக்கப்படுத்துகிறவன் அல்ல. அதுபோல இன்றைய கிறிஸ்து பிறப்பு பண்டிகை காலம், வீடு வீடாக நற்செய்தி பாடல் பாடுகிறோம் என்று சொல்லி டீஸ் என்று பிச்சை எடுக்க தொடங்கிவிட்டார்கள். திருச்சபை போதகர்கள், மூப்பர்கள், இன்னும் தனித்தனி ஊழியக்காரர்கள் அனைவரும்
காளான்களைப் போல இந்த ஒரு மாத காலம், டிசம்பர் மாத காலம், கிறிஸ்து பிறப்பின் பெயரை சொல்லிக் கொண்டு கிறிஸ்துவை இன்னார் என்று அறிந்தராத இந்த புறம்போக்குகள் கிறிஸ்து பிறந்த பண்டிகையின் பெயரை, கிறிஸ்துவின் பெயரை சொல்லி பிச்சை எடுக்க தொடங்கிவிட்டார்கள். இது ஒரு சம்பாத்திய தொழில். இது ஏதோ துவக்கப்பட்ட காலம், கொள்ளை நோய் காலம். நான் முதியவர்கள் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன். நானும் பல 40 நாட்கள் திருச்சபைகளில் வீடு வீடாக ஒரு வீட்டை 5 முறை 6 முறை சந்திப்போம். நானும் பாடியிருக்கிறேன், இல்லை என்று சொல்லவில்லை. நான் திருச்சபை அற்றூர் CSI திருச்சபையின் வாலிபர் சங்கத்தின் செயலராக பணியாற்றிய 7 ஆண்டுகள் இந்த காரியத்தை நானும் செய்திருக்கிறேன், இல்லை என்று மறுக்க மாட்டேன். அந்த பணத்தை, அந்த கேரல் சர்வீஸ்ல வரக்கூடிய காணிக்கை பணத்தை கொண்டு அந்த ஒரு வார கால அல்லது 10 நாள் ஆலய விளக்கு அலங்காரங்களும் அந்த பண்டிகை காலத்து 10 நாள் நிகழ்வுகளும் நடத்துவதற்குரிய ஒலிபெருக்கி ஒளி காரியங்களுக்கு அவைகளை பயன்படுத்துவோம். நான் ஒளிவு மறைவின்றி சொல்லுகிறேன், அருமையானவர்களே, என்று ஒரு பாடலை பாடி, ஏதோ ஒரு சில பாடல்களை வாத்திய கருவிகளை நீட்டி பாடி, ஒரு பல்லவியை பாடி வாழ்த்து சொல்லிவிட்டு காணிக்கை பெற்றுக்கொண்டு பணம் சம்பாதிப்பதற்காக அநேக குழுக்கள் இறங்கியிருக்கின்றன. இது பிச்சைக்காரத்தனம். எப்படி ஆலயத்திலே செய்தி கொடுப்பதற்கு காணிக்கை வாங்குகிறார்களோ, தசம பாகம், சிறப்பு காணிக்கை, நன்கொடை காணிக்கை கேட்டு வாங்குகிறார்களோ, அதுபோல இது ஒரு தொழிலாக மாறிவிட்டது. ஆனால் துவங்கின காலங்களிலே கொள்ளை நோய், வைசூரி முதலான கொள்ளை நோய்கள், வைசூரி, காலரா முதலான கொள்ளை நோய்கள் ஏற்பட்டு குடும்பமாய் செத்துக் கொண்டிருந்த அந்த காலகட்டத்திலே ஜனங்களை திடப்படுத்துவதற்காக அன்றிருந்த மிஷனரிமார்கள், ஆங்கிலேயம் வெளிநாட்டு மிஷனரிகள், சுதேச ஊழியக்காரர்களின் துணையோடு நன்றாக பாடுகிற சில திருச்சபை அங்கத்தினர்களின் உதவியோடு வீடு வீடாக சென்று ஒரு பாடலை முழுவதுமாக பாடி ஜெபித்து, வேதாகமத்திலிருந்து ஒரு வசனத்தை படித்து ஜெபித்து தினந்தோறும் அந்த பகுதியில் இருந்த எல்லா வீடுகளையும் சந்தித்து பாடினார்கள். இதற்காக கொள்ளை நோயை கண்டு ஜனங்கள் பயந்து நடுங்கிக் கொண்டிருந்த காலம். அன்று தடுப்பு மருந்துகள் கண்டுபிடிக்கப்படவில்லை. காலராவுக்கும் வைசூரிக்கும், சிக்கன் பாக்ஸ். அந்த நாட்களிலே ஜனங்கள் பயந்து பிசாசுகளை, அம்மை நோய் என்று அதை பயந்தார்கள். மாரியம்மனுக்கு, காளியம்மனுக்கு கோபம் வந்து விட்டது என்று ஜனங்கள் பயந்து நடுங்கின காலம். கொள்ளை நோய் வந்தால் அம்மை நோய், தாங்கள் வழிபடுகிற தெய்வத்திற்கு கோபம் வந்து நம்மளை தண்டிக்கிறார் என்று தாங்கள் வழிபடுகிற தேவதைகளை கண்டே பயந்து நடுங்கி வெளியே இறங்க பயந்து கொண்டிருந்த அந்த நாட்களிலே மிஷனரிகள், மேலை நாட்டு மிஷனரிகள் சுதேச ஊழியக்காரர்களின் உதவியோடு அந்த திருச்சபை அங்கத்தினர்கள் நன்றாக பாடுகிற சிலரோடு சேர்ந்து தீப்பந்தங்களை கொளுத்திக் கொண்டு அல்லது தீவட்டிகளை எடுத்துக்கொண்டு வீடு வீடாக இரவு வேளையிலே சென்று பாடி அந்த ஜனங்களை திடப்படுத்தினார்கள், அவர்களுக்காக ஜெபித்தார்கள். ஆனால் இன்றோ ஒரு பாடலிலே ஒரு பல்லவி, 3 வரிகள், அதை பாடி பக்கவாத்தியங்களை நாட்டி வாசித்து ஒரு கிறிஸ்துவ பிறப்பு தாத்தா என்ற ஒரு வேடிக்கை நிகழ்வு, அவன் காட்டுகிற அருவருப்புகளை கண்டால் காலில் பிடிச்சு தூக்கி அடிச்சு சாகடிச்சிடணும்னு தோணுது. அப்படிப்பட்ட கேவலமான காரியங்களை கிறிஸ்துமஸ் தாத்தா வேடத்திலே சில போக்கிரிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். எல்லா கூட்டத்திலேயும் இது கிறிஸ்து பிறப்பு பாடலா? பிச்சை எடுக்கிற தொழில். கிறிஸ்து பிறப்பு பண்டிகையை காரணம் காட்டி பிச்சை எடுக்கிறார்கள். அருமையானவர்களே, அதுபோலதான் இந்த வாக்கு தத்த அட்டை விற்பனை வியாபாரத்தை தொடங்கியது.
தேவனுடைய வார்த்தை ஒரு தீர்க்க ஊழியக்காரர்களுடைய தம்முடைய ஊழியக்காரர்களுடைய வாயிலே தேவன் தம்முடைய வார்த்தைகளை போட்டால் அது எல்லா வார்த்தைகளும் எல்லா இடத்திற்கும் எல்லா ஜனங்களுக்கும் ஒரே வார்த்தையாக இருக்கும். தான் தோன்றி தீர்க்கதரிசிகள் வாக்குறுதிகளை தந்தால் ஒவ்வொருவனும் ஒவ்வொரு வாக்குறுதியை தருவான். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அப்பொழுது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், இது தேவனால் கொடுக்கப்பட்டதா? இல்லை. இது தேவனால் ஏற்கனவே தம்முடைய ஜனங்களுக்கு, பூமியின் சகல ஜனங்களுக்கும் கூறி அறிவிக்கப்பட்ட வாக்கு தத்தங்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். வேதாகமத்தில் இவைகள் இருக்கிறது, எழுதப்பட்டிருக்கிறது. இதை படிக்க மனமில்லை. ஆனால் அந்த வாக்கு தத்த அட்டையை வாங்கி பயன்படுத்த அந்த புறம்போக்கு தீர்க்கதரிசி, அப்போஸ்தலன், போதகன் சொல்லுகிற வாக்கு தத்தத்தை கேட்பதற்கு உங்களுக்கு செவிகள் கூர்மையாகிறது. ஆனால் வேதத்தை படிக்க மாட்டோம் என்கிறீர்கள், அந்த வேத வசனத்திற்கு கீழ்ப்படிய மாட்டோம் என்கிறீர்கள், செவி கொடுக்க மாட்டோம் என்கிறீர்கள். அந்த இரட்டை வேடம் உங்களுக்கு புரிகிறதா அருமையானவர்களே? நீங்கள் போடுகிற இரட்டை வேடம் உங்களுக்கு புரிகிறதா என்று கேட்கிறேன். வேத வசனத்திற்கு, வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிற வேத வசன சத்தியத்திற்கு கீழ்ப்படிய மாட்டோம். ஆனால் அதை ஒரு தீர்க்கதரிசி சொன்னால் அவன் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறான் என்று அதை நம்புகிறீர்கள். இரட்டை வேடம் இல்லையா இது? இது உங்களுடைய பக்தி வேடத்தின் இரண்டாவது முகம் அல்லவா இது? புரிந்து கொள்ளுங்கள். சிந்திப்பதற்காக சொல்லுகிறேன். நான் எதையும் குறை சொல்லவில்லை. கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் எதை செய்தாலும் அது கர்த்தருக்கு மகிமை. ஆனால் கிறிஸ்து பிறப்பு பண்டிகை ஆசரிப்பு பாடல், பஜனை பாடல், வயிற்று பிழைப்பு, சம்பாத்திய தொழில், பிச்சை எடுக்கிறார்கள். அதுபோலதான் வாக்குறுதி, வாக்கு தத்தங்கள், ஊழியக்காரர்கள் வாக்கு தத்தங்களை அள்ளி வீசுகிறார்கள். தினந்தோறும் ஆளுக்கு ஒரு வாக்கு தத்தம். சம்பாத்திய தொழில், ஏமாற்றுகிறார்கள், வஞ்சிக்கிறார்கள். இவைகள் அனைத்தும் வேதாகமத்திலே எழுதப்பட்டிருக்கிற வசனம். இது அந்த ஊழியக்காரன் சிருஷ்டித்தது அல்ல, தேவன் அவனுக்கு வெளிப்படுத்தினதும் அல்ல. தேவன் ஏற்கனவே வெளிப்படுத்தி விட்டார், எழுதி வைத்திருக்கிறார். அதான் இயேசு கிறிஸ்து சொல்லுவார், வெளிப்படுத்தப்படாத ரகசியமும் இல்லை, அறிவிக்கப்பட்டு வெளிக்கு வராத மறைபொருளும் இல்லை. தேவன் எல்லாம் வேதாகமத்திலே வெளிப்படுத்தப்பட்டும் அறிவிக்கப்பட்டும் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. அவைகளை உனக்கு சொல்லுகிறார் என்றால், நான் உங்களுக்கு இருளிலே சொல்லுகிறதை நீங்கள் வெளிச்சத்திலே வீடுகளின் மேல் பிரசித்தம் பண்ணுங்கள் என்று சொன்னார். யார் சொல்லுகிறதை? கர்த்தர் சொல்லுகிறதை. எங்கே சொல்லி இருக்கிறார்? வேதாகமத்திலே அவர் முன்னுரைத்து எழுதி இருக்கிறார். அவைகளை நான் உங்கள் காதிலே அதற்குரிய சரியான விளக்கத்தை, அது என்ன நோக்கத்திற்காக, எதற்காக அது வெளிப்படுத்தப்பட்டது, அது முன்னுரைக்கப்பட்டது, அதில் இருக்கிற ரகசியம், மறைபொருள், கருகலான உண்மை, ஆழமான சத்தியம் என்ன என்பதை நான் உங்களுக்கு இருளிலே சொல்லுவேன், உங்கள் காதுகளிலே சொல்லுவேன் என்கிறார். இருளின் நாட்கள், அந்தகாரத்தின் நாட்கள், உன்னுடைய உபத்திரவத்தின் காலம், உன்னுடைய தண்டனை, நீ சீர்படுத்தப்படுகின்ற காலம், நீ சிலுவை சுமக்கின்ற காலம், அதுதான் இருளின் நாட்கள். அந்த நாட்களிலே தேவன் உன்னை விசுவாசத்திலே உறுதிப்படுத்தும்படியாய் தம்முடைய வேத வசனங்களை உன் காதிலே பேசுவார், உன் உள்ளத்திலே, உன் ஆவியிலே ஏவி எழுப்புவார். அந்த வார்த்தைகளின் ரகசியத்தை நீ உன்னுடைய உபத்திரவத்தின் காலத்திலே, உன்னுடைய புடமிடுதலின் காலத்திலே, உன்னுடைய தண்டனை தீர்ப்பின் காலத்திலே, நீ தண்டிக்கப்பட்டிருக்கிற காலத்திலே, நீ பாட அனுபவிக்கிற காலத்திலே, அதான் சிலுவை பாடுகள், அந்த காலத்திலே அந்த வசனங்களின் மூலமாய் கர்த்தர் உன்னை கற்பிப்பார். அதுதான் உனக்கு கர்த்தர் அந்த வார்த்தையின் மூலமாய் சொல்லுகிற உண்மை, சத்தியம். நீ அதை ஜனங்களுக்கு சொல்ல வேண்டும். நீ கர்த்தரால் கற்பிக்கப்பட்டதை, வேத வசன சத்தியத்தின்படி கர்த்தரால் உனக்கு கற்பிக்கப்பட்டதை உன் பாடுகளின் காலத்திலே, உன் வேதனையின் காலத்திலே, உன்னை ஆபத்து சூழ்ந்திருக்கும் நாட்களிலே, உன் மரணத்தை நீ சந்திக்கிற நாட்களிலே
கர்த்தர் உன்னோடு பேசின கர்த்தருடைய வார்த்தைகள், வேத வசனங்களின் ரகசியத்தை உனக்கு கற்பித்திருப்பார். அந்த பாடுகளின் வழியாக அவைகளை நீ வெளிச்சத்திலே, நீ விடுதலை வாழ்வை பெற்ற பிற்பாடு, நீ கர்த்தரால் உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விடுதலையாக்கப்பட்டு ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு, உன் ஆத்மா வெளிச்சத்தை கண்ட பிற்பாடு, கிறிஸ்துவின் மகிமையின் சாயலாகிய ஒளியை நீ கண்ட பிற்பாடு, கிறிஸ்துவை காண முடியாது, கிறிஸ்துவை காண முடியாது. கிறிஸ்துவின் முகத்தில் இருக்கிற மகிமை, பிதாவாகிய தேவனுடைய மகிமையின் அறிவாகிய ஒளியை நீ சந்திப்பாய். ஆனால் உங்களுக்கு பிரசங்கிக்கிற தீர்க்கதரிசிகளும் அப்போஸ்தலர்களும் கள்ள ஊழியர்களும் கள்ள போதகர்களும் என்ன சொல்கிறார்கள்? நான் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை முகமுகமாய் கண்டேன். காண முடியாதுங்க. நான் நேற்றைய தினத்திலே அல்லது அதற்கு முந்தின நாளிலே ஒரு காரியத்தை சொன்னேன். உங்களுக்கு நினைவு இருக்கும். வானத்திலே, வானமண்டலங்களின் வடக்கு பகுதியிலே, வடகிழக்கு உன்னதங்களிலே பிதாவாகிய தேவனும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவும் தகப்பனும் மகனும் நிற்பதாக எனக்கு தோன்றியது அந்த காட்சி. ஆனால் சாதாரண மனித வடிவத்திலே பார்க்கிறேன். ஒருவர் தம்முடைய முகத்தை, முன் பகுதியை, முகத்தின் முன் வடிவ தோற்றத்தை எனக்கு காண்பித்து நிற்கிறார். ஆனால் அவருடைய முகத்தை என்னால் பார்க்க முடியவில்லை. ஆனால் சாதாரண மனித வடிவத்திலே அவருடைய சாயல், அவருடைய உருவ தோற்றம் தெரிகிறது, வடிவ தோற்றம். அதே நபர் அவருக்கு இடது பக்கத்திலே ஒருவர் என்னை பார்த்து ஆகாயத்திலே என்னை பார்த்து நிற்கிறார் என்றால், அவருடைய இடது தோள் பக்கத்திலே அதே நபர் முதுகை காட்டி நிற்கிறார். என்னை பார்த்து நிற்கிற நபருடைய முகத்தையும் என்னால் பார்க்க முடியவில்லை, முதுகை காட்டி நிற்கிறவருடைய முகத்தையும் பார்க்க முடியவில்லை. இருவரும் ஒருவரே, பிதாவும் குமாரனுமாக நிற்கிறார்கள். பிதாவும் குமாரனும் ஒன்றாயிருக்கிறார்கள். ஆனால் ஒருவர் முன்புற தோற்றத்தை, வடிவ தோற்றத்தை காண்பிக்கிறார். ஆனால் முகத்தை என்னால் பார்க்க முடியவில்லை, மறைத்திருக்கிறார். அவருடைய பக்கத்தை, அவருடைய பக்கவாட்டு பகுதியைத்தான், அவருடைய வலது கன்னத்தை தான் நான் பார்க்க முடிந்தது, முகத்தை பார்க்க முடியவில்லை. ஒருவர் முதுகை காண்பித்து நிற்கிறார். உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பிதாவும் தேவனும் ஒன்றாக இருக்கிற அல்லது தனித்தனியாக அவருடைய மடியிலே, அவர் அருகாமையிலே நிற்கிற அல்லது இருக்கிற பிதாவாகிய தேவனையோ குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவையோ ஒருவரும் அவருடைய முகத்தை பார்க்க முடியாது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஏனெனில் அவருடைய முகம் சூரியனை போல பிரகாசிக்கிறது. அவருடைய முகம் சூரிய வெளிச்சம், சூரியன் நீங்கள் காண்கிற, நீங்களும் நானும் ஆகாயத்திலே நடுப்பகலிலே காண்கிற சூரியன் மங்கி அணைந்து போகும். அவர் வெளிப்படும் போது அந்த ஒளியின் மகிமையைத்தான் நீங்கள் காண முடியும். அவருடைய முகத்தை பார்க்க முடியாது. நன்றாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எப்போ ஒருத்தன் நான் ஆண்டவராய் உயிர்த்தெழுந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை முகமுகமாய் கண்டேன், அவர் என்னோடு பேசினார், நான் தினமும் பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறானோ, அவன் சாத்தான். அவன் யாரை பார்க்கிறான்? சாத்தானை பார்க்கிறான், அந்தி கிறிஸ்துவை பார்க்கிறான். ஒளியின் தூதனுடைய வேடத்தை தரித்து தன்னை கிறிஸ்துவாக காண்பிக்கிற அந்தி கிறிஸ்துவை காண்பிக்கிறான், காணுகிறான், சாத்தானை காணுகிறான். உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை முகத்தை ஒருவனும் பார்க்க முடியாது, ஒளியைத்தான் பார்க்க முடியும். நான் ஒளியை கண்டேன் என்று சொன்னால் அவனை நம்புங்கள், ஆனாலும் விசுவாசியாதீர்கள். அவனிடத்தில் கர்த்தருடைய வார்த்தைகள் இருக்கிறதா என்று பாருங்கள். சொந்த கற்பனையை தேவனுடைய வார்த்தைகளாக பேசுகிறானா என்பதையும் பாருங்கள். அவனுடைய நடத்தையை கவனியுங்கள், அவனுடைய செய்கையை கவனியுங்கள். இல்லை என்றால் நம்பாதீர்கள், பொய் சொல்லுகிறான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அருமையானவர்களே, இந்த இடத்திலே பிரபுக்கள் எரேமியாவினிடத்திலே சொல்லுகிறார்கள், நான் யோனத்தானுடைய வீட்டிலே, பிரபுக்கள் எரேமியாவினிடத்திலே, நீ அரசனோடு என்ன பேசினாய், அரசன் உன்னிடத்தில் என்ன பேசினார் என்று கேட்டால், ஒரு காரியத்தை சொல், நான் யோனத்தானுடைய வீட்டிலே சாகாதபடிக்கு. 26ஆம்
வசனம். எரேமியா 38:26. நான் யோனத்தானுடைய வீட்டிலே சாகாதபடிக்கு ராஜா என்னை அங்கே திரும்ப அனுப்ப வேண்டாம் என்று அவர் முகத்துக்கு முன்பாக விண்ணப்பம் பண்ணினேன் என்று சொல்வாயாக என்றார். எரேமியாவும் தப்பித்துக் கொள்ளலாம், ராஜாவும் பிரபுக்களின் பார்வைக்கு கோபக்கனலுக்கு தப்பித்துக் கொள்ளலாம் என்று சமயோசிதமாக ஒரு ஆலோசனை, பொய் ஆலோசனையை எரேமியா கர்த்தருடைய தீர்க்கதரிசிக்கு சொல்லுகிறார். உண்மைதான். இந்த வார்த்தை இதோ இவன் அவனிடத்திலே சொன்ன வார்த்தை ஏற்கனவே எரேமியா தீர்க்கதரிசி சிதேக்கியா அரசனிடத்திலே விண்ணப்பித்த விண்ணப்பத்தை, அதன் சராம்சம் தான். நீர் யோனத்தானுடைய வீட்டிலே என்னை சிறையிருப்புக்கு அனுப்ப வேண்டாம், அனுப்பினால் யோனத்தானுடைய கையிலே என்னை ஒப்புக் கொடுத்தால் நான் அங்கே செத்து போவேன், அல்லது அவன் என்னை கொன்று போடுவான், அல்லது அவன் எனக்கு உணவு அப்பம் தரமாட்டான், நான் அங்கே உணவின்றி அப்பமின்றி செத்து போவேன் என்று சொல்லுகிறான், பட்டினி கிடந்து. அதே காரியத்தை இங்கே வலியுறுத்தி சிதேக்கியா எரேமியாவுக்கு சுட்டிக்காட்டுகிறார். இதற்கு எரேமியா கீழ்ப்படுகிறார். அந்த இடத்தில் தேவனுக்கு முன்பாக மாசற்றவனாக நிற்க வேண்டும் என்பதற்காக ராஜா அரசனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிய வேண்டும். கட்டளைக்கு கீழ்ப்படுகிறார். தவறுதான். அவனுடைய ஆலோசனையின்படி பிரபுக்கள் வந்து கேட்டார்கள். பின்பு 27ஆம் வசனம். எல்லா பிரபுக்களும் எரேமியாவினிடத்தில் வந்து அவனை கேட்டார்கள். என்ன கேட்டார்கள்? அப்பொழுது அவன் ராஜா கற்பித்தபடி இந்த எல்லா வார்த்தைகளின்படியே அவர்களுக்கு அறிவித்தான். அவர்கள் கேட்க விரும்பியது, கர்த்தருடைய வார்த்தைகளை சிதேக்கியா விசாரித்தானா? இவன் இல்லை என்றான். இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் சிதேக்கியா அரசன் இவனுக்கு எதை சொல்ல கட்டளையிட்டானோ அதை சொன்னான். கற்பித்த இந்த எல்லா வார்த்தைகளின்படியே அவர்களுக்கு அறிவித்தார். எப்படி? நான் யோனத்தானுடைய வீட்டிலே சாகாதபடிக்கு ராஜா என்னை அங்கே திரும்ப அனுப்ப வேண்டாம் என்று அவர் முகத்துக்கு முன்பாக நான் விண்ணப்பித்தேன் என்று சொன்னான். ஆனால் அவன் ஏற்கனவே, அந்த வசனம் அங்கே சொல்லப்படுகிறது, 17ஆம் வசனம். எரேமியா சிதேக்கியாவை நோக்கி, நீர் பாபிலோன் ராஜாவின் பிரபுக்கள் அண்டைக்கு புறப்பட்டு போவீரானால் உம்முடைய ஆத்துமா உயிரோடு இருக்கும், உம்முடைய இந்த பட்டணம் அக்கினியால் சுட்டரிக்கப்படுவதில்லை, நீரும் உம்முடைய குடும்பமும் உயிரோடு இருப்பீர்கள் என்று. இல்லையேல் நீங்கள் புறப்பட்டு போகவில்லை என்றால் நீரும் உம்முடைய குடும்பமும் உம்முடைய வீட்டு பெண்கள் அனைவரும் பாபிலோனின் பிரபுக்களுக்கு முன்பாக ஒப்புக் கொடுக்கப்படுவார்கள், உம் வீட்டு பிள்ளைகள் எல்லாம் ஒப்புக் கொடுக்கப்படுவார்கள், நீரும் பிடிக்கப்படுவீர், பாபிலோனுக்கு கொண்டு போகப்படுவீர், எருசலேம் யூதேயா பட்டணம் யூதேயா தேசம் சுட்டரிக்கப்படும் என்பதை திரும்பவும் அவன் என்ன சொல்லுகிறான்? சிதேக்கியாவினிடத்திலே சொன்னேன் என்ற காரியத்தை அவன் சொல்லவில்லை. இது ஏற்கனவே எல்லாரும் அறிய 2-3 தரம் சுட்டி காட்டப்பட்டதுதானே. அதனாலே அவன் அங்கே சொல்லவில்லை. அவர்களுக்கு காரியம் கேள்விப்படாமல் போனபடியால், என்ன சம்பவித்தது, என்ன பேசினார்கள் என்பதை அவர்கள் அறியாமல் கேள்விப்படாமல் போனபடியினால் எரேமியாவோட பேசாமல் இருந்து விட்டார்கள். பிரபுக்கள் அமைதியாகிவிட்டார்கள். சிதேக்கியா அரசன் எதிர்பார்த்த நிகழ்வு அங்கே சம்பவித்தது. பிரபுக்கள் கோபமடையவில்லை, அமைதி அடைந்து விட்டார்கள். அவனுடைய பேசாமல் இருந்து விட்டார்கள். 28ஆம் வசனம். அப்படியே எரேமியா எருசலேம் பிடிபடுகிற நாள் மட்டாக காவற் சாலையின் முற்றத்தில் இருந்தார். எருசலேம் பிடிபட்டு போன போதும் அங்கே இருந்தார். தோராயமாக இந்த 38ஆம் அதிகாரத்தினுடைய முற்பகுதியிலே நாம் பார்த்தோம். 3வது படையெடுப்பு, பாபிலோன் ராஜாவினுடைய சேனைகளின் 3வது படையெடுப்பும் முற்றுகையும் சிதேக்கியா அரசனுடைய 9ஆம் ஆட்சி ஆண்டில் 9ஆம் மாதத்தில் நடந்தது. 9ஆம் மாதம் அல்லது 4ஆம் மாதத்தில் நடந்தது என்று நினைக்கிறேன்.
அது ஒருவேளை 9ஆம் ஆட்சி ஆண்டின் 4ஆம் மாதமாக இருக்கலாம், அல்லது 9ஆம் மாதமாக இருக்கலாம். ஆனால் எருசலேம் பாபிலோன் ராஜாவின் கையில் பிடிக்கப்பட்ட நாள் காலம் 39ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தின்படி யூதாவின் ராஜாவாகிய சிதேக்கியா அரசாண்ட 9ஆம் வருஷம் 10ஆம் மாதத்திலே பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரும் அவருடைய எல்லா இராணுவமும் எருசலேமுக்கு விரோதமாய் வந்து அதை முற்றுகை போட்டார்கள். சிதேக்கியா அரசாண்ட 11ஆம் வருஷம் 4ஆம் மாதம் 9ஆம் தேதியிலே நகரத்து மதிலில் திறப்புகின்றோம். அருமையானவர்களே, இந்த இடத்திலே ஒரு காரியம் சுட்டி காட்டப்படுகிறது. வேறெங்கும் தேட வேண்டாம். 39ஆம் அதிகாரத்திலேயே அவன் முற்றுகை போடப்பட்ட காலமும் அது சிறைபிடிக்கப்பட்ட சுட்டரிக்கப்பட்ட காலமும் இங்கே சுட்டி காட்டப்பட்டது. எத்தனை ஆண்டுகள்? யூதாவின் ராஜாவாகிய சிதேக்கியா அரசாண்ட 9ஆம் வருஷம் 10ஆம் மாதத்திலே பாபிலோன் ராஜாவும் அவனுடைய சேனைகளும் எருசலேமை முற்றுகை போட்டார்கள். அக்காலம் மட்டும் எரேமியா சிதேக்கியா அரசனுடைய அரண்மனை முற்றத்து காவல் சாலையில் சிறைப்படுத்தப்பட்டிருந்தார். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். எத்தனை ஆண்டுகள்? 9ஆம் வருஷம் 10ஆம் மாதம் முற்றுகை ஆரம்பமாகிறது. நகரம் பிடிக்கப்படுகிறது, யூதர்கள் சிறையாக்கப்படுகிறது. 3வது முறை சிறையாக்கப்படுகிறது. எப்போது? சிதேக்கியாவின் 11ஆம் ஆட்சி ஆண்டு 10-11 ஆட்சி ஆண்டின் 4ஆம் மாதம். நன்றாக பார்த்துக் கொள்ளுங்கள். ஒரு வருடமும் 6 மாதங்கள், 6 அல்லது 7 மாதங்கள், ஒரு வருடமும் 7 மாதங்களும் பாபிலோனின் படை சேனைகள் எருசலேமை முற்றுகை போட்டிருக்கிறது. ஒரு வருடமும் 7 மாதங்களும் எரேமியா தீர்க்கதரிசி காவல் சாலை, அரண்மனை முற்றத்து காவல் சாலையிலே அடைக்கப்பட்டிருக்கிறார். ஆனால் அதற்கு 1 மாதத்திற்கு முன்பு இவனை தூக்கி காவல் சாலையின் முற்றத்தில் இருந்த துறவிலே படுகொலியிலே தூக்கி வீசினார்கள். அங்கிருந்து அவன் மீட்டெடுக்கப்பட்டான். மீட்டெடுக்கப்பட்டவன் திரும்பவும் 1 மாத காலம் காவல் சாலையின் முற்றத்திலே இருந்திருக்கிறான். யோசித்து பாருங்களே. ஏனெனில் அவனுடைய சிறையிருப்பு விலக்கப்படவில்லை. சிதேக்கியா அரசன் அப்பொழுதும் அவருடைய சிறையிருப்பை விலக்கவில்லை. அவன் காவல் சாலையின் முற்றத்தில் அமர்ந்திருக்கிறான். நன்றாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எரேமியா எருசலேம் பிடிபடுகிற நாள் மட்டாக காவல் சாலையின் முற்றத்தில் இருந்தான். எருசலேம் பிடிபட்டு போன போதும் அங்கேயே இருந்தான் என்று 38ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் சொல்லுகிறது. 39ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள் சொல்லுகிறது. 1 மாதமும் 1 வருஷமும் 7 மாதங்களும் முற்றுகை போடப்பட்டிருந்தது என்று சொல்லுகிறது. அருமையானவர்களே, நான் தொடர்ந்து எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 39ஆம் அதிகாரத்தினுடைய சில வசனங்களை கூட இந்த செய்தியோடு உங்களுக்கு விவரிக்க விரும்புகிறேன். அதில் 3வது வசனம், 2வது வசனம், எரேமியா 39ஆம் வசனம் 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். சிதேக்கியா அரசாண்ட 11ஆம் வருஷம் 4ஆம் மாதம் 9ஆம் தேதியிலே நகரத்து மதிலிலே திறப்பு கண்டது. எருசலேம் பட்டணத்து மதில் சுவர் இடித்து திறக்கப்பட்டது. முற்றுகை போட்டிருந்த 1 வருடம் 7 மாதங்கள் எருசலேம் நகரத்தை பட்டணத்தை முற்றுகை போட்டிருந்த கல்தேயரின் சேனை, பாபிலோனின் சேனைகள் நகரத்தின் மதிலை இடித்து திறந்திருக்கிறார்கள். அங்கே திறப்பு காணப்பட்டது. 3வது வசனம், அப்பொழுது பாபிலோன் ராஜாவின் பிரபுக்களாகிய நர்கல் சரைசேரும், பெயர்களை நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். உங்கள் வேதாகமங்களை பாருங்கள். அது அந்த பெயர்களை உச்சரிப்பதற்கு சற்று கடினமாக இருக்கிறது.
நர்கல் சரெத் சேரும், சம்கார் நேபோ, கர்சேகிம், ரப்சாரிஸ், நர்கல் சரெத் சேர், ரப்மாக் என்பவர்களும். பிரபுக்கள் எத்தனை பேர்? நர்கல் சரத் சேர், சம்கார் நேபோ, சர்சேகிம், ரப்சாரிஸ், நர்கல் சரெத் சேர், ரப்மாக் ஆகிய 6 பிரபுக்களும் என்பவர்களும் பாபிலோன் ராஜாவின் மற்ற எல்லா பிரபுக்களும் உட்பிரவேசித்து நடுவாசலில் இருந்தார். எங்கே? எருசலேம் பட்டணத்தின் புறநகர் வாசலிலே, நடுவாசலிலே அமர்ந்திருக்கிறார். பட்டணத்திற்குள்ளே பிரவேசித்து விட்டார். அப்பொழுது நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், கர்த்தருடைய வார்த்தை எப்படி செயல்பட தொடங்கி இருக்கிறது. 1 வருடம் 7 மாதங்கள் முற்றுகை போடப்பட்டிருந்த எருசலேம் பட்டணம் கர்த்தருடைய வார்த்தையின்படியே எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாய் பல முறை எச்சரிக்கப்பட்ட, கூறி அறிவிக்கப்பட்ட கர்த்தருடைய வார்த்தையின்படியே, எழுத்தின்படியே பாபிலோன் ராஜாவினுடைய சேனைகளின் கையிலே பட்டணம், எருசலேம் பட்டணம் ஒப்புக் கொடுக்கப்பட்டது. அவர்கள் புறம் மதிலை இடித்து நடு வாசலிலே வந்து விட்டார். கர்த்தர் பொய் சொல்லுகிறவர் அல்ல, ஆனால் தாமதிக்கிறார். ஆனால் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுவதற்காக தாமதிக்கிறார். காரணம் என்ன? எதற்காக தாமதிக்கிறார்? நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் ஒருபோதும் பொய் சொல்லுகிறவர் அல்ல. அவர் பொய் சொல்ல உங்களைப் போல என்னை போல மனிதன் அல்ல என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அவர் தாமதிக்கிறார். எதற்காக? தாம் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுவதற்கு தாமதித்து காலம் தாழ்த்தி கொண்டிருக்கிறார். காரணம், அவர் சொன்ன வார்த்தை, நீங்கள் மனம் திரும்புங்கள், மனம் திரும்பாவிட்டால் சாவீர்கள் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியுங்கள், செவி கொடுங்கள், அவைகளை கை கொண்டு வாழ பழகுங்கள். உங்கள் பாவ குற்றங்களை, அக்கிரமங்களை, கீழ்ப்படியாமைகளை விட்டு விலகுங்கள். மனம் திரும்பி கர்த்தர் அண்டையிலே வாருங்கள் என்கிறார். மனம் திரும்புங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். சாகிறவனுடைய சாவை தேவன் விரும்புகிறவர் அல்ல. ஒரு ஆத்துமா சாகிறதையும் அவர் விரும்பவில்லை. நீ என் மகன், என் மகள், என் சிருஷ்டிகளில் ஒருவர், எனக்காக நான் உண்டாக்கினவர்கள், மனம் திரும்பி பிழைக்கட்டும் என்று அவர் ஒரு வாய்ப்பை கூட தந்து கொண்டிருக்கிறார். ஆனால் நீங்களும் நானும், இந்த உலகத்தின் கிறிஸ்தவ ஊழியக்காரர்களும் ஊழியக்காரிகளும் தீர்க்கதரிசிகளும் அப்போஸ்தலர்களும் போதகர்களும் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியவும் இல்லை, செவி கொடுக்கவும் இல்லை, மனம் திரும்பவும் இல்லை. அவருடைய நாமத்தை கூவி வீற்று பிழைத்துக் கொண்டிருக்கிறார்கள், சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். செவி தினமுள்ளவர்களாய் புரட்டுபதேசங்களையும் கள்ள வாக்குறுதிகளையும் வாக்கு தத்தங்களையும் கள்ள ஆசீர்வாதங்களையும் ஐஸ்வர்யங்களையும் சம்பாதிப்பதற்காக வழி தப்பி திரிகிறவர்களாய் நாம் காணப்படுகிறோம். அவர் இன்னும் தாமதிக்கிறார் என்றால் மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காக. நன்றாக புரிந்து இதை பரிசுத்த பேதுரு தெளிவுபட அங்கே உறுதிப்படுத்துகிறார். பேதுரு எழுதின 2ஆம் நிருபம் 3ஆம் அதிகாரம். அவர் ஏன் தாமதிக்கிறார் என்பதை அவர் வெளிப்படுத்துகிறார். பேதுரு அப்போஸ்தலன் எழுதின பொதுவான நிருபம் சகல ஜனங்களுக்கும், தெரிந்து கொள்ளப்பட்ட சகல ஜாதிகளுக்கும், சகல மக்களினங்களுக்கும் பேதுரு அப்போஸ்தலன் எழுதின 2ஆம் நிருபம்
3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டுப்போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராய் இருக்கிறார். புரியுதுங்களா? பாபிலோன் ராஜாவினுடைய கையிலே எருசலேம் பட்டணத்தையும் எருசலேமின் அரசனையும் அரசனின் குடும்பத்து அங்கத்தினர்களையும் எருசலேம் யூதர்களின் பிரபுக்களையும் யூத ஜனங்களையும் ஒப்புக்கொடாமல் இருப்பதற்காக ஒப்புக் கொடுப்பேன், அவர்கள் அதை சுட்டரிப்பார்கள் என்று சொன்ன கர்த்தர். ஜனங்களை சிறைப்படுத்தி பாபிலோனுக்கு கொண்டு போவார்கள், அநேகரை கொன்று போடுவார்கள் என்று சொன்ன கர்த்தர் 1 வருடமும் 7 மாதமும் தாமதித்திருக்கிறார் அந்த வார்த்தையை செயல்படுத்துவதற்கு. அருமையானவர்களே, அந்த வார்த்தையை செயல்படுத்துவதற்கு தேவனாகிய கர்த்தர் 1 வருடம் 7 மாதங்கள் தாமதித்திருக்கிறார். இன்றும் உலகத்தின் முடிவுக்கு, அக்கிரமத்திற்கு, உலகத்தின் அக்கிரமத்திற்கு, பூமியின் ஜனங்களுடைய அக்கிரமத்திற்கு முடிவு கட்டும்படியாக தேவன் நாள் குறித்து விட்டார். கர்த்தருடைய நாள் மப்பும் மந்தாரமுமான நாள், அது அந்தகாரத்தின் நாள், அது மகா கொடிதான நாள். தாங்கிக் கொள்ள மாட்டீர்கள். பூமியை முழுவதுமாக அழித்துவிட துணிகிறார், ஆனால் காலம் தாழ்த்துகிறார். அவர் குறித்த காலம் கடந்து வந்துவிட்டது. தாமதித்துக் கொண்டிருக்கிறார் என்றால், அன்பான சகோதரனே, சகோதரியே, ஊழியக்காரனே, ஊழியக்காரியே, கிறிஸ்துவை அறியாமல் அந்நிய தேவர்களை, சிலைகளை, விக்கிரகங்களை வழிபட்டுக் கொண்டிருக்கிற துர்தேவதைகளை, அந்நிய ஆவிகளை வழிபட்டுக் கொண்டிருக்கிற பூமியின் ஜனங்களே, நீங்கள் ஒரு முறையும் மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காக எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் என்று நினைக்கிறேன், கடைசி வசனத்திலே, மனம் திரும்புங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள். சாகிறவனுடைய சாவை நான் விரும்புகிறவன் அல்ல, எல்லோரும் மனம் திரும்பி பிழைக்க வேண்டும் என்று, ஜீவனோடு இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அதற்காக பூமியை ஒட்டுமொத்தமாக தேவன் அழிப்பதை தாமதித்துக் கொண்டிருக்கிறார். அழிக்க போகிற போது கூட ஒருவனை தேடுகிறார், அழிவை நிறுத்துவதற்காக. நான் பூமியை அழிக்காதபடிக்கு துறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனும் இல்லை என்கிறார். அப்படியானால் தேவனுடைய சமூகத்திலே மனம் திரும்பி தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறவன் ஒருவனும் இல்லை. விளங்குதா உங்களுக்கு? லட்சக்கணக்கான தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள் உலகம் முழுவதும், லட்சக்கணக்கான அப்போஸ்தலர்கள் இருக்கிறார்கள் உலகம் முழுவதும், லட்சக்கணக்கான ஊழியக்காரர்களும் போதகர்களும் இருக்கிறார்கள் உலகம் முழுவதும். ஆனால் கோடிக்கணக்கான விசுவாசிகள் இருக்கிறார்கள் உலகம் முழுவதும், பூமி முழுவதும். தேவன் சொல்லுகிறார், அவர் தம்முடைய உக்கிர கோபத்தினால் பூமியை அழிக்காதபடிக்கு, பூமியை ஜனத்தோடு கூட சர்வ சிருஷ்டிகளையும் அழித்து போடாதபடிக்கு திறப்பிலே நிற்கவும், அதை தடை செய்வதற்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனிதனை தேடினேன், ஒருவனையும் காணேன் என்கிறார். யோசிங்க, கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள் யாராகிலும் இந்த பூமியிலே இருக்கிறார்களா என்று அங்கே இல்லை என்பதை உறுதிப்படுத்துகிறது எசேக்கியேல் 22ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். ஒருவனும் இல்லை, ஒரு விசுவாசியும் இல்லை, ஒரு ஊழியக்காரனும் இல்லை, ஒரு போதகனும் இல்லை, ஒரு தீர்க்கதரிசியும் இல்லை, ஒரு அப்போஸ்தலனும் இல்லை. பின் யார்? ஆனால் தேவன் ஒருவனை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். அதுதான் ஏசாயா 46ஆம் அதிகாரம் 10-11 ஆகிய வசனங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். தேவன் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் குலுக்கி பூமியை ஒட்டுமொத்தமாக அழிக்க ஆயத்தமாகிற போது தேவனால் ஆயத்தமாக்கப்பட்ட தூதன், கர்த்தருடைய தூதன், அந்த காரியத்தை மனிதனாக வந்து நின்று செய்வான். ஆனால் பூமியில் இன்று இருக்கிற மனிதர்களில் ஒருவனும்
தேவனுக்கு முன்பாக பூமியை அழிக்காதபடிக்கு, தேவன் பூமியை அழிக்காதபடிக்கு, சகல குடிகளையும் வாரிக்கொள்ளாதபடிக்கு பிறப்பிலே நிற்கத்தக்கவன் ஒருவனும் இல்லை என்கிறார். ஆனால் இந்த புறம்போக்கு தீர்க்கதரிசிகள், இந்த கள்ள தீர்க்கதரிசிகள், இந்த வலு சர்ப்பத்தின் வாய்கள் எல்லாம், அந்தி கிறிஸ்துக்கள், கள்ள தீர்க்கதரிசிகள் எல்லாம் சொல்லுகிறார்கள், நாங்கள் இருக்கிறோம் உங்களுக்காக என்று. நம்புகிறீர்களா? திறப்பின் வாசல் நிற்கப் போகிறார். நம்ம பாருங்க, கொள்ளைக்கார கும்பல், பிச்சைக்கார நாய்கள் கர்த்தரின் வசனங்களை, வார்த்தைகளை கூவி விற்று கொள்ளையடிக்கிறார்கள். கோடி கோடியாய் காணிக்கை பணம். இவர்கள் எல்லாம் உங்களுக்காக உங்களை அழிவில் இருந்து தப்புவிப்பார்கள். அன்பான கிறிஸ்தவர்களே, அன்பான தேவனுடைய ஜனமே, தேவன் சொல்லுகிறார், அவர் பொய் சொல்லுகிறவர் அல்ல. ஒருவனையும் காணேன், ஒரு மனுஷனையும் காணேன் என்று சொல்லுகிறார். அதனாலே அவர் தம்முடைய தூதனை மனிதனாக இருக்கிறார். ஏசாயா 46 ஒரு அஞ்சுகிற பட்சியை தூதன், தேவன் தம்முடைய தூதர்களை காற்றுகளாய் பண்ணுகிறவர். தேவன் தம்முடைய தேவதூதர்களை பட்சிகளாய், பறக்கிற பறவைகளைப் போல வரை செய்கிறவர். அதான் ஒரு பட்சியை கிழக்கில் இருந்தும், தன் ஆலோசனையை நிறைவேற்றுகிற மனுஷனை தூர தேசத்தில் இருந்தும் வருகிற வரைச்சுகிறவராயிருக்கிறேன். அந்த பட்சி, அந்த தூதன் தான் இந்த பூமியிலே மனிதனாக வந்து பூமியை தேவன் தம்முடைய உக்கிர கோபத்தினால் அழித்து போடாதபடிக்கு பூமியின் ஜனங்களுக்காக திறப்பின் வாசலிலே நிற்பார். அது கிருபை உள்ளவராகிய பரிசுத்த ஆவியானவராய், அவர் ஆவியானவரே கர்த்தருடைய தூதனாக வரப்போகிறார். நம்புகிறீர்களா? தூதர்களில் ஒருவனும் இல்லை, பரிசுத்த ஆவியானவரே தூதனாக வரப்போகிறார். ஏனெனில் கர்த்தருடைய தூதனானவர் அதிசயமானவராக வந்து இஸ்ரவேலின் இரட்சகராக பல நிலைகளிலே கர்த்தருடைய தூதனாக நின்று இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சித்தார். அவரே மனிதனாக மரியாளின் வயிற்றில் பிறந்து இரட்சகராக இயேசு கிறிஸ்துவாக வந்தார். தேவனே இயேசு கிறிஸ்துவாக வந்தார். அவர் தூதனானவராக தன்னை காண்பித்தார். இங்கு பரிசுத்த ஆவியானவராகிய தேவன் கர்த்தருடைய தூதனானவராக வருகிறார். வெளிப்படுத்தல் 7:2 ஜீவனுள்ள தேவனுடைய முத்திரை கோலை உடைய வேறொரு தூதன். ஜீவனுள்ள தேவனுடைய முத்திரை கோல் பரிசுத்த ஆவியானவர் அதிகார வல்லமையோடு வருகிறார், தூதனாக வருகிறார். ஏசாயா 46:11 படி அவர் மனிதனாக வருகிறார். ஏற்றுக்கொள்ள முடியுமா உங்களால? புறம்போக்கு பயல்களை எல்லாம் பிச்சை எடுக்கிறார்களே இயேசு கிறிஸ்துவின் பெயராலே, தீர்க்க தரிசன பிச்சை, அப்போஸ்தல பிச்சை, வாக்குத்தத்த பிச்சை எடுக்கிறார்களே, இவர்கள் உங்களுக்காக, உங்கள் ஆத்துமாக்களுக்காக திறப்பிலே நிற்கப் போகிறார்களா? யோசித்து செயல்பட அழைக்கிறேன். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல், ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராயிருக்கிறார். கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அயர்ந்து தூங்கிக் கொண்டிருப்பீர்கள், அயர்ந்து தூங்கிக் கொண்டிருப்பீர்கள். சுனாமி எப்படி வந்தது அது போல இருக்கும். தப்பித்துக் கொண்டார்களா யாராயினும்? இல்லையே, குடும்பமாய் கடலுக்கு இரையானார்கள். சுனாமியிலே நடு இரவிலே வரும். கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடையென்று அகன்று போம், பூதங்கள் வந்து உருகி போம், பூமியும் அதில் உள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போம். கர்த்தருடைய வருகையை விரும்புகிறவர்களுக்கு ஐயோ, அவர் தாமதித்துக் கொண்டிருக்கிறார். நீங்கள் உடனே இப்பொழுது வாரும், ஆவியானவரே எங்கள் மத்தியிலே இறங்கி வாரும், ஆவியானவரே எங்க அக்கினியை அனுப்பும். எழுப்புதல் எனக்கு சாம்பலாகி போவீர்கள். மனம் திரும்புங்கள். முதலாவது ஆவியானவர், இரண்டாவது அவர் வருவார், நீங்க அழைக்காமலே வருவார். பாவ அக்கிரமங்களை விட்டு மனம் திரும்புங்கள். பாவிகளாய் அருவருப்பானவர்களாய் இருந்து கொண்டு பரிசுத்த ஆவியானவரே இறங்கி வாரும், எங்களிலே இறங்கும்.
அக்னியா இறங்கும், ஆவியா இறங்கும். பாட்டு கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கு. கர்த்தருடைய நாளை விரும்புகிறவர்களுக்கு ஐயோ, சாம்பலாய் போவீர்கள், கூண்டோடு அழிந்து போவீர்கள். அதற்கு முன்பு நீங்க செய்ய வேண்டிய ஒரு மிக முக்கியமான காரியம், பாவங்களை, அக்கிரமங்களை, அருவருப்புகளை, சம்பாத்திய இச்சைகளை, கர்த்தருடைய நாமத்தினாலே பிச்சை எடுக்கிற இந்த காணிக்கை வாங்குகிற பழக்கங்களை எல்லாம் நிறுத்துங்கள். முழுக்கு ஸ்நானங்களை நிறுத்துங்கள். மனம் திரும்புங்கள். இயேசு கிறிஸ்து ரத்தம் தெளிக்கப்படுவதற்காக கேளுங்கள். நீங்கள் கேட்க வேண்டிய காரியம், ஆண்டவரே, எங்கள் இருதயத்தை, எங்கள் உள்ளத்தை, எங்கள் ஆத்துமாவை, எங்கள் சரீரத்தை இயேசு கிறிஸ்துவின் சிலுவையின் ரத்தத்தினால் கழுவும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எங்கள் சரீரங்களிலே தெளிக்கப்படுவதற்காக நீங்கள் விண்ணப்பம் பண்ணுங்கள், ஜெபியுங்கள், பாடுங்கள், துதியுங்கள். ஆவியானவரும் பரிசுத்த அக்கினியும் இறங்கி வருவதற்கு முன்பு எங்கள் அருவருப்பான துருத்திகளாய் இருக்கிற எங்கள் பாவ பொல்லாத இருதயங்கள், அழுகி போய் நாறிக் கொண்டிருக்கிற பிரேத குழிகளாய் இருக்கிற எங்கள் பொல்லாத இருதயங்களை கழுவும் ஆண்டவரே இயேசுவின் ரத்தத்தால் என்று தேவனுடைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணுங்கள். அருமையானவர்களே, இல்லை என்றால் பரிசுத்த ஆவியானவர் உங்கள் உள்ளங்களிலே இறங்கிவிட்டால் அழிந்து போவீர்கள். இருதயம் துருத்திகள் கிழிந்து போகும். பரிசுத்த அக்கினி இறங்கினால் வெந்து சாம்பலாய் போவீர்கள். எதை கேட்க வேண்டும், எப்பொழுது கேட்க வேண்டும், எப்படி துதிக்க வேண்டும், எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று கற்றுக்கொள்ளுங்கள். முதலாவது உங்களை நீங்கள் தகுதிப்படுத்துங்கள், மாறுங்கள். உங்களை மாற்றுருவாக்கம் செய்ய உங்களை சீர்படுங்கள், சீர்படுத்துங்கள். முதலாவது தீர்க்கதரிசியே, அப்போஸ்தலனே, போதகனே, அந்நிய பாஷை வியாபாரியே, பரிசுத்தாவி விற்பனை வியாபாரிகளே, மனம் திரும்புங்கள், சிறுந்துங்கள், சீர்படுங்கள். பிற்பாடு ஜனங்களை, உங்களை பின்பற்றுகிறவர்களை சீர்படுத்துங்கள். ஏனெனில் உங்களிடத்தில் இதுவரையிலும் பரிசுத்த ஆவியும் இல்லை, பரிசுத்த அக்கினியும் இல்லை, இயேசுவின் ரத்தத்தால் நீங்கள் கழுவப்படவும் இல்லை. நீங்கள் விரும்பி அழைத்துக் கொண்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவர் உங்களிலே இறங்கி வைத்தால் அழிந்து போவீர்கள். நீங்கள் விரும்பி கேட்டுக் கொண்டிருக்கிற, இறக்கிக் கொண்டிருக்கிறீர்களே எழுப்புதலின் அக்கினி, அது உங்களிலே இறங்கி வந்தால் சாம்பலாய் போவீர்கள். மனம் திரும்புங்கள். முதலாவது எதை செய்ய வேண்டுமோ அதை செய்வதை விட்டுவிட்டு நீங்கள் பரிசுத்த ஆவியானவரை விற்பனை பொருளாக்கி, வேதாகமத்தின் வாக்கு தத்தங்களை விற்பனை பொருளாக்கி பிச்சை எடுக்கிறீர்கள். தெருவோர பிச்சைக்காரர்களை பார்க்கலும் கேவலமான நாறிக் கொண்டிருக்கிற தீர்க்கதரிசிகளே, அப்போஸ்தலர்களே, விசுவாசிகளே, மனம் திரும்புங்கள். கர்த்தர் சொல்லுகிறார், அவர் தாமதிக்கிறார் என்று, அவர் பொய் சொல்லுகிறவர், அவர் தாமதித்துக் கொண்டிருக்கிறார் என்று எண்ணிக்கொள்ளாதிருங்கள், ஏளனமாய் நினையாதிருங்கள். அவர் தாமதிக்கிறார் என்றால் இதற்குத்தான் மனம் திரும்புங்கள். அங்கே பாபிலோனின் அரசனுடைய கையிலே எருசலேம் பட்டணத்தையும், சிதேக்கியா அரசனையும், அவனுடைய பிரபுக்களையும், அவனுடைய ஜனங்களையும், அவனுடைய வீட்டாரையும் ஒப்புக் கொடுப்பதற்கு தேவன் 1 வருடம் 7 மாதங்கள் தாமதித்திருக்கிறார். பல முறை தீர்க்கதரிசியை கொண்டு எச்சரித்திருக்கிறார். கடைசியாக ரகசியமாக அரசனை அழைத்து கர்த்தருடைய வார்த்தை என்ன, ஆலோசனை என்ன என்று தேவாலயத்தின் 3வது வாசல் நடையில் இருந்து கேட்டிருக்கிறான். மனம் திரும்பவில்லை. கேளுங்கள் அவனுடைய நிலைப்பாடு என்ன என்பது. அப்பொழுது யூதாவின் ராஜாவாகிய சிதேக்கியாவும் சகல யுத்த மனுஷரும் அவர்களை கண்டபோது, எவர்களை கண்டபோது? பட்டணத்தின் புற மதில் வாசலிலே திறப்பு கண்டது. திறப்பு என்றால் பட்டணம் அழிக்கப்படுவதற்கான திறப்பு. எசேக்கியேல் 22:30 படி பூமி அழிக்கப்படுவதற்கான திறப்பு. அந்த திறப்பிலே நிற்பதற்கு தேவன் ஒருவனை தேடுகிறார். இங்கே எருசலேம் பட்டணத்தின் புறமதிலின் வாசல் இடித்து திறக்கப்பட்டது. வாசலின் நடுவிலே பாபிலோனின் பிரபுக்கள் வந்து விட்டார்கள். அழிவு நெருங்கிவிட்டது. இதை கண்டபோது அப்பொழுது யூதாவின் ராஜாவாகிய சிதேக்கியாவும் சகல யுத்த மனுஷரும் அவர்களை கண்டபோது, பாபிலோனியர்களை கண்டபோது
அதுவரையிலும் நாங்கள் எதிர்த்து யுத்தம் செய்வோம் என்று துணித்து நின்றவர்கள், துணிகரமாய் நின்றவர்கள் பாபிலோனின் பிரபுக்களையும் படையையும் கண்டபோது பயந்து ஓடுகிறார்கள். ஓடி ராத்திரி காலத்தில் ராஜாவுடைய தோட்டத்தின் வழியே 2 மதங்களுக்கு நடுவான வாசலால் நகரத்திலிருந்து புறப்பட்டு போனார்கள். தப்பி ஓடுகிறார்கள். பாபிலோனின் சேனைகளோடு யுத்தம் கலக்கதற்கு தயாராக இருந்தவர்கள். அவர்கள் ஒன்று செய்திருக்க வேண்டும். புற மதிலின் வாசலை இடித்து பாபிலோன் ராஜாவினுடைய பிரபுக்களும் படைகளும் உள்ளே ஏறிவிட்டது. அப்பொழுதாயிலும் சிதேக்கியா அரசனும் பிரபுக்களும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து புறப்பட்டு அவர்களிடத்திலே சென்று மண்டியிட்டு இருக்க வேண்டும், அல்லது குனிந்து வணங்கி இருக்க வேண்டும். நாங்கள் சரணடைகிறோம், நாங்கள் சரணாகதி அடைகிறோம் என்று செய்யவில்லை. கர்த்தர் அப்பொழுதும் அந்த கடைசி நேரத்திலும் கூட கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கவும் இல்லை, கீழ்ப்படியவும் இல்லை, அதற்கு கை கொள்ளவும் இல்லை. பாபிலோனின் அரசனுடைய பிரபுக்களின் மத்தியில தங்களை ஒப்புக் கொடுக்கவும் இல்லை. இன்றைய கிறிஸ்தவர்களே, இன்றைய ஊழியக்காரர்களே, இந்திய தீர்க்கதரிசிகளே, இன்றைய அப்போஸ்தலர்களே, இன்றைய போதகர்களே, அவர்களை பின்பற்றுகிற புறம்போக்கு விசுவாசிகளே, நீங்களும் அப்படித்தான் இருக்கிறீர்கள். கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியவே மாட்டோம். எங்கள் தீர்க்கதரிசிகள் சொல்லுகிற தீர்க்க தரிசனங்களுக்கும் தினந்தோறும் ஒவ்வொரு வாக்கு தத்தங்களை தந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வாக்கு தத்தங்களையும் தான் பின்பற்றுவோம் என்று சொல்லுகிறேன். அழிவு நெருங்கி கொண்டிருக்கிறது. உங்கள் ஆத்மாவின் வாசல் படியிலே தேவன் தட்டி கொண்டிருக்கிறார். மனம் திரும்ப மனமானால் மனம் திரும்புங்கள், இல்லை என்றால் அழிவை சந்திப்பீர்கள். நிச்சயமாக வரும் நாட்கள் மகா கொடிதாக இருக்கும் என்பதை உங்களுக்கு சொல்கிறேன். அவர்கள் வயல்வெளியின் வழியே போய்விட்டார்கள். எப்படி? ராத்திரி காலத்திலே ராஜாவுடைய தோட்டத்தின் வழியே 2 மதங்களுக்கு நடுவான வாசலால் நகரத்திலிருந்து புறப்பட்டு போனார்கள். அவன் வயல்வெளியின் வழியே போய்விட்டான். யார்? சிதேக்கியா அரசன். ஆனாலும் 5வது வசனம், எரேமியா 39ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஆனாலும் கர்த்தருடைய ராணுவம், கர்த்தருடைய அல்ல, தவறு, மன்னிக்கவும், கல்தேயருடைய ராணுவம் அவர்களை பின்தொடர்ந்து எரிகோவின் சமபூமியில் சிதேக்கியாவை கட்டி அவனை பிடித்து அவனை ஆமோத் தேசத்தின் ஓராகிய ரிப்லாவுக்கு பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரிடத்தில் கொண்டு போனார்கள். தேவனுடைய வார்த்தை நிறைவேறியது. அன்பான தேவனுடைய ஜனமே, தேவன் 1 ஆண்டு 1 வருடமும் 7 மாதங்களும் தாமதித்துக் கொண்டிருந்தார். அந்த 1 வருடமும் 7 மாதங்களும் பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரும் அவனுடைய பிரபுக்களும் அவனுடைய ஒட்டுமொத்த சேனைகளும் யுத்த சேனைகளும் எருசலேம் நகரத்தை சுற்றிலும் சூழ பாளையமிறங்கி முற்றுகை போட்டுக் கொண்டு காத்திருந்தார்கள். கர்த்தருடைய வேளை அனுமதிக்காக புறஜாதிகள் வலு சர்ப்பத்தின் 3ஆம் தலையாகிய நேபுகாத்நேச்சாரின் சேனைகள், சாத்தானும் கூட சத்துருவும் கூட கர்த்தருடைய கட்டளைக்காக காத்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நீங்களும் நானும் கீழ்ப்படிய மாட்டோம் என்கிறோம். உலக தீர்க்கதரிசிகளும் அப்போஸ்தலர்களும் கீழ்ப்படிய மாட்டோம் என்கிறார்கள். போதகர்கள் கர்த்தருடைய நாமத்தை தலைமுறையாய் விற்று பிழைத்து சம்பாதித்து பிழைத்துக் கொண்டிருக்கிற இந்த கூட்டமும் மனம் திரும்ப மாட்டோம் என்கிறோம். உணர்வடையுங்கள். கர்த்தர் கடைசியிலே 1 வருடம் 7 மாதங்களுக்கு பிற்பாடு 3வது முறையாக பாபிலோன் ராஜாவின் கையிலே எருசலேம் பட்டணத்தையும் யூதாவின் அரசனையும் ஜனங்களையும் பிரபுக்களையும் ஆண்களையும் பெண்களையும் பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுத்தார். மிருக ஜீவன்களையும். தப்பித்துக் கொள்ளலாம் என்று எண்ணுகிறீர்களா? நிச்சயமாக முடியாது. மனம் திரும்பாத ஒருவனும், நீ முழுகி ஸ்நானம் எடுத்திருந்தாலும் சரி, அந்நிய ஆவிகளின் அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டிருந்தாலும் சரி, அந்நிய பாஷை அடையாளத்தோடு
தீர்க்க தரிசன வரம் பெற்றிருந்தாலும் சரி, குறி சொல்லுகிற வரம் பெற்றிருந்தாலும் சரி, குணமாக்குகிற வரம் பெற்றிருந்தாலும் சரி, பிசாசை துரத்துகிற வரம் பெற்றிருந்தாலும் சரி, தப்பி பிழைக்க மாட்டீர்கள் என்பதை ஆணித்தரமாக உறுதியாக எச்சரிக்கிறேன் வேத வசனங்களின் வழியாக. அருமையானவர்களே, பாபிலோன் ராஜா சேனைகள், கல்தேயருடைய சேனைகள் அவர்களை பின்பற்றி போய் பின்தொடர்ந்து போய் எரிகோ சாபத்தின் ஸ்தலம், சபிக்கப்பட்ட ஸ்தலம். இவர்கள் எங்கே ஓடுகிறார்கள்? எருசலேம் பரிசுத்த பட்டணத்தை விட்டு எரிகோவுக்கு நேரே ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். எரிகோ சாபத்தின் இருப்பிடம். நீங்கள் படித்திருப்பீர்கள் பழைய ஏற்பாட்டிலே. சாபத்தின் சபிக்கப்பட்ட ஸ்தலத்திற்கு நேராக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் இன்றைய கிறிஸ்தவர்களே. உலகத்தோடு பூமியோடு சுட்டரிக்கப்பட போகிற ஐஸ்வர்யத்தின் பின்னால், சம்பாத்திய இச்சைகளின் பின்னால், ஆடம்பரங்களின் பின்னால், ஐஸ்வர்யங்களின் பின்னால், உல்லாச வாழ்க்கையின் மனவிருப்பங்களின் பின்னால் ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள். சாபத்தை விலை கொடுத்து வாங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் சம்பாத்திய பொருளாய். மனம் திரும்புங்கள். இங்கே சிதேக்கியா அரசனும் அவனுடைய பிரபுக்களும் அவனுடைய குடும்பத்தாரும் ஜனங்களும் எரிகோவுக்கு நேராய் பரிசுத்த நகரத்தை விட்டு சாபத்தின் இருப்பிடமாகிய, அழிவின் இருப்பிடமாகிய, அழிக்கப்பட்ட ஸ்தலமாகிய எரிகோ பட்டணத்திற்கு நேராய் ஓடிக்கொண்டிருந்தார்கள். அந்த சாபத்தின் ஸ்தலத்திலே வைத்து பிடிக்கப்பட்டார்கள். ரிபிலாவிலே பாளைய கூடாரம் போட்டிருந்த, ஆமோத் தேசத்தின் ரிபிலாவிலே கூடாரம் போட்டிருந்த பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரின் கையிலே ஒப்புக் கொடுக்கப்பட்டார்கள். அங்கே அநேக பிரபுக்களை ரிப்லாவிலே பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் வெட்டி கொண்டு போட்டான். 2 நாளாகமம் 36ஆம் அதிகாரத்திலே படித்து பாருங்கள். தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாதவர்களுடைய நிலை என்னவாக இருந்தது? அது கர்த்தருடைய ஜாதி, கர்த்தருடைய பரிசுத்த ஜாதி, பரிசுத்த ஜனம். நீங்களும் நானும் எம்மாத்திரம் என்று நினைக்கிறீர்கள்? நான் உங்களுக்கு சொன்னேன், நீங்கள் மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் கழுவப்பட்டால் நீங்கள் புதிய இஸ்ரவேலர்களாயிருப்பீர்கள், பரிசுத்த ஜாதியாயிருப்பீர்கள், பரிசுத்த ஜனமாயிருப்பீர்கள். மாறவில்லை. உங்கள் கள்ள தீர்க்கதரிசிகளையும் கள்ள அப்போஸ்தலர்களையும் கள்ள போதகர்களையும் பின்பற்றி ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள். இவ்வுலகத்தின் பலவிதமான கள்ள ஆவிகளையும் பின்பற்றி ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள். மனம் திரும்பவில்லை. முடிவு ஐயோ, அழிவு, ஆத்துமாவின் அழிவு நெருங்கிக் கொண்டிருக்கிறது. மனம் திரும்புங்கள். பின்பு பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரிடத்தில் கொண்டு போனார்கள். அங்கே இவன் அவரை குறித்து தீர்ப்பு செய்தான். என்ன செய்தான் என்பதை சொல்லி நான் செய்தியை நிறைவுக்கு கொண்டு வருகிறேன். சிதேக்கியா அரசனுக்கு பல முறை எச்சரிக்கப்பட்டும் கீழ்ப்படியாமல் போன சிதேக்கியாவுக்கு ஏற்பட்ட நிலையை நீங்கள் யோசித்து பார்க்க உங்களுக்கு சுட்டிக்காட்டி செய்தியை நிறைவுக்கு கொண்டு வருகிறேன். பின்பு 6ஆம் வசனம், எரேமியா 39ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். பின்பு பாபிலோன் ராஜா ரிப்லாவிலே சிதேக்கியாவின் குமாரரை, எத்தனை பேர் என்று எண்ணிக்கை சொல்லவில்லை, சிதேக்கியாவின் குமாரர்களை அவன் கண்களுக்கு முன்பாக வெட்டுவித்தான், சங்கரித்தான், கொன்று போட்டான், கொலை செய்தான். பெற்ற பிள்ளைகளை, தன்னுடைய அனைத்து வைப்பாட்டிகளுக்கும் மறுமனையாட்டிகளுக்கும் தான் முறையாக திருமணம் செய்த ராஜஸ்திரியாகிய மனைவிக்கும் பிறந்த பிள்ளைகள் அனைவரையும் அவன் கண்களுக்கு முன்பாக வெட்டி கொலை செய்தான் பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார். அவன் கண்களுக்கு முன்பாக வெட்டுவித்தான். யூதா பிரபுக்கள் அனைவரையும் பாபிலோன் ராஜா வெட்டி சிதேக்கியாவின் கண்களை கெடுத்தான். யூதா ராஜாவினுடைய சிதேக்கியாவின் பிள்ளைகளை மட்டுமல்ல, குமாரர்களை மட்டுமல்ல வெட்டி கொலை செய்தான், யூதாவின் பிரபுக்கள் அனைவரையும் சிதேக்கியா அரசனுடைய கண்களுக்கு முன்பாக வெட்டி கொலை செய்தான். பிற்பாடு என்ன செய்தான் பாருங்கள். தண்டனை தீர்ப்பு எப்படி இருக்கிறது? தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் போனவர்களுடைய வாழ்க்கை நிலை அழிவு சம்பவித்தது.
என்றைக்கும் இனிமேலும் அப்படித்தான் சம்பவிக்கும். நீங்கள் கள்ள தீர்க்கதரிசிகளின் வார்த்தைகளுக்கும், கள்ள போதகர்களின் வார்த்தைகளுக்கும், கள்ள அப்போஸ்தலர்களின் வார்த்தைகளுக்கும், அந்நிய ஆவிகளை கொண்டு குறி சொல்லுகிறவர்களுக்கும், அவருடைய வார்த்தைகளுக்கும் செவி கொடுக்கிறீர்கள், கீழ்ப்படுகிறீர்கள். ஆனால் கர்த்தருடைய வேத வசனங்களுக்கும், கர்த்தருடைய வார்த்தைகளுக்கும், சத்திய வார்த்தைகளுக்கும் செவி கொடுக்கவும் இல்லை, கீழ்ப்படியவும் இல்லை, மனம் திரும்பவும் இல்லை. அழிவு நிச்சயம். எப்படி அழிவு வரும் என்று என்னால் சொல்ல தெரியாது. அந்த அழிவு எப்படி வேண்டுமானாலும், வானம் குலுக்கப்படும், பூமி குலுக்கப்படும், சமுத்திரம் குலுக்கப்படும். சுனாமியை பார்க்கிலும் மிக கொடூரமான அழிவாக இருக்கும். உலகம் முழுவதும், பூமி முழுவதும், இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் அல்ல, பூமி முழுவதும் சர்வநாசமாக்கப்படும். தடை செய்கிறவன் தடை செய்யாத பட்சத்தில் அவர் உண்மையுள்ளவர். தடை செய்கிறவர் பரிசுத்தாவியானவர். தூதனாக, முத்திரையிடுகிற தூதனாக வருகிறவரும் கர்த்தருடைய ஆவியானவரே. உங்களையும் என்னையும் சர்வ பூமியின் ஜனங்களையும் பரிசுத்தமாக்குகிறவரும், புடமிட்டு பரிசுத்தமாக்குகிறவரும் அவரே, முத்திரையிடுகிறவரும் அவரே. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அவரே மனிதனாக வந்து திறப்பிலே நிற்பார். தேவனால் தேடப்படுகிற மனிதன் அவரே. பூமியிலே மண்ணினால் உருவாக்கப்பட்ட எந்த மனிதனாலும் தேவன் தேடுகிற மனிதனாக உருவாக்கப்பட்டு தாயின் வயிற்றில் பிறந்த எந்த மனிதன் தேவன் தேடுகிற மனிதனாக இருக்க முடியாது. இருக்கலாம், அவன் உண்மையாகவே சிலுவை பாடுகளின் வழியாக கிறிஸ்துவை பின்பற்றி, இயேசு கிறிஸ்து ரத்தத்தால் கழுவப்பட்டு, பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு, மறுபடி பிறந்து கிறிஸ்துவை போல மறுபடி சரீரத்திற்குள்ளே மறுபடி பிறந்தவனாக, கிறிஸ்துவை தரித்துக் கொண்டவனாக, பரிசுத்த ஆவியானவரால் நிறைந்தவனாக இருக்க வேண்டும். அவன் தான் மறுபடி பிறந்தவன். அவன் தான் இருபிறப்பாளன். கர்த்தருக்கு முன்பாக தூதனாகவும், மனிதருக்கு முன்பாக மனிதனாகவும் நிற்பான். கர்த்தர் தேவன் பூமியை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்பான் மனிதனாக. கர்த்தருக்கு முன்பாக அவன் தூதனாக, பரிசுத்த ஆவியானவராகிய தூதனாக நிற்பான். மனிதருக்கு முன்பாக மனிதனாக நிற்பான். அந்த நாளுக்காகவே இந்த பூமி காத்துக் கொண்டிருக்கிறது. அன்று சகல ரகசியங்களும், சகல பொய்களும், ஒளிந்து போகும் சகல ரகசியங்களும், மறைக்கப்பட்டதும் அழிக்கப்பட்டதுமான ரகசியங்கள் அனைத்தும் வெளிப்படும் என்பதை மறந்து போகாதீர்கள். யார் அந்த திறப்பிலே நிற்கப் போகிற மனிதன்? மறுபடி பிறந்தவன். கூவிக்கொண்டிருக்கிறீர்களே உலகம் பூரா, உலகம் முழுவதும் மறுபடி பிறந்த கிறிஸ்தவர்கள், தீர்க்கதரிசிகள், அப்போஸ்தலர்கள் என்று இல்லை, ஒருவனும் இல்லை என்று கர்த்தர் சொல்கிறார். மறுபடி பிறந்தவன் எவன்? ஒருவன். பரிசுத்த ஆவியானவரால் நிறைவானவராகிய பரிசுத்த ஆவியானவரால் நிறைந்து கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பான பூரண வளர்ச்சியை பெற்று அவரை போல சரீரத்திற்குள்ளேயே சாகாமல் செத்து, அதாவது சரீரம் செத்து சடலம் புதைக்கப்படாமல் சரீரத்திற்குள்ளேயே மறுபடி பிறந்து புதிய மனிதனாய், தேவனுடைய மனிதனாய் பிறக்கிறவன் எவனோ அவனே திறப்பிலே நிற்க முடியும். அவனே பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டவனாய், கர்த்தருடைய தூதனாய், பரிசுத்த ஆவியானவரால் நிறைந்தவனாய் நிற்பான். அன்று காண்பீர்கள், இதுவரையிலும் இன்று அன்று வரையிலும் தீர்க்க தரிசனம் சொன்ன பரிசுத்த ஆவியை விற்பனை செய்த அனைவரும் பொய்யர்கள், வலு சர்ப்பத்தின் வாய்கள், சாத்தானுடைய கூலிப்படைகள் என்பதை அன்றறியும். அருமையானவர்களே, இங்கே சொல்லுகிறார், பின்பு பாபிலோன் ராஜா சிதேக்கியாவின் 7ஆம் வசனம், சிதேக்கியாவின் கண்களை கெடுத்து அவனை பாபிலோனுக்கு கொண்டு போக அவனுக்கு 2 வெண்கல விலங்குகளை போட்டான். கல்தே 8ஆம் வசனம், கல்தேயர் ராஜாவின் அரண்மனையையும் ஜனத்தின் வீடுகளையும் அக்கினியால் சுட்டரித்து எருசலேமின் மதில்களை இடித்து போட்டார்கள். என்ன செய்தார்களாம்? அருமையான கிறிஸ்தவர்களே,
அருமையான என்னுடைய செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான நேயர்களே, கேட்க போகிற விசுவாசிகளே, என்ன செய்தானாம்? சிதேக்கியாவின் கண்களை கெடுத்து போட்டான். கெடுத்து, அதாவது 2 கண்களையும் ஒன்றில் பிடுங்கி இருக்கலாம், அல்லது பழுக்க காய்ச்சின கம்பியினால் 2 கண்களையும் குத்தி கெடுத்திருக்கலாம், அழித்திருக்கலாம். ஏதோ ஒன்று சம்பவித்திருக்கிற. 2 கண்களையும் கெடுத்து போட்டார். சிதேக்கியா குருடனாக்கப்பட்டார். பிறவி குருடன் அல்ல, பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரின் கையினால் அவனுடைய கண்கள் குருடாக்கப்பட்டது. அன்பான கிறிஸ்தவனே, மனம் திரும்ப மனதானால் மனம் திரும்ப. இவைகள் ஒரு நாளிலே அந்தி கிறிஸ்துவின் ஆளுகையின் காலத்திலே சம்பவிக்கும். திரும்பவும் அவனை கெடுத்து அவனை பாபிலோனுக்கு கொண்டு போக கொலை செய்யவில்லை. அவனை பாபிலோனுக்கு கொலை செய்ய கொண்டு போக அவனுக்கு 2 வெண்கல விலங்குகளை போட்டான். வெண்கல விலங்குகளினால் அவனை கட்டினான். இது போன்று ஒரு அரசன் ஏற்கனவே மனாசே என்கிற அரசன் பாபிலோன் ராஜாவினால், பாபிலோன் அசீரிய மன்னனால், ஏதோ ஒரு மன்னனால் 2 வெண்கல விலங்குகளால் கட்டப்பட்டு பாபிலோனுக்கு கொண்டு போகப்பட்டார். அங்கே சிறைச்சாலையில் இருந்து கட்டப்பட்டவனாய் தேவனுடைய சமூகத்திலே மனம் திரும்பினான். கர்த்தர் அவன் கட்டுகளை அவிழ்த்து அவனை விடுதலை செய்கிறார். வரலாற்றின் புத்தகங்களை, நாளாகம புத்தகங்களை படியுங்கள். அவன் வெண்கல சங்கிலிகளால் கட்டப்பட்டு எகிப்திற்கு கொண்டு போகப்பட்டானா, அசீரியாவுக்கு கொண்டு போகப்பட்டானா, பாபிலோனுக்கு கொண்டு போகப்பட்டானா என்பது எனக்கு நினைவில் இல்லை. அது வேறு விஷயம். ஆனால் அவன் சிறையிருப்பிலே 2 வெண்கல சங்கிலிகளால் கட்டப்பட்டு அவன் சிறை கொட்டடியிலே அடைக்கப்பட்ட பிற்பாடு அழுதான், மனம் திரும்பினான். கர்த்தர் அவனுடைய விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டார், அவனை விடுதலையாக்கினார். அவன் திரும்பவும் யூதாவிலே வந்து அரசனாக ஆட்சி செய்தான், தன் சிங்காசனத்திலே அமர்ந்தான். ஆனால் இந்த சிதேக்கியாவோ கண்கள் குருடாக்கப்பட்டவனாய் பாபிலோனுக்கு கொண்டு போகப்பட்டான். 2 வெண்கல சங்கிலிகளால் கட்டப்பட்டு. அன்பான விசுவாசியே, நீங்களும் நானும் ராஜாக்களாய் ஆசாரியர்களாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளாய் அழைப்பின் சத்தத்திற்கு கீழ்ப்படிய மறுத்தால் அந்தி கிறிஸ்துவின் காலத்திலே கண்கள் குருடாக்கப்படும், கைகளும் கால்களும் துண்டிக்கப்படும், சங்கிலிகளால் கட்டப்படுவீர்கள், அக்கினி கடலிலே அக்கினி அறைகளிலே வீசப்படுவீர்கள், ஆனாலும் சாக மாட்டீர்கள். மகா கொடிய வாதைகளினால், வார்த்தைகளால் விவரிக்க முடியாத வாதைகளால் வாதிக்கப்படுவீர்கள். எதை விரும்புகிறீர்கள்? மனம் திரும்ப போகிறீர்களா? அவைகளை விரும்பி தேடி அந்த மகா கொடிய வாதைகளை வரங்களாய் பெற்றுக் கொள்ளப் போகிறீர்களா? நீங்களே யோசிக்க வேண்டும். 8ஆம் வசனம். கல்தேயர் ராஜாவின் அரண்மனையையும் ஜனத்தின் வீடுகளையும் அக்கினியால் சுட்டரித்து எருசலேமின் மதில்களை இடித்து போட்டார்கள். இங்கே உங்களை பூமியின் சகல மக்களினங்களே, சகல ஜாதிகளே, இந்தியர்களே, தமிழர்களே, அந்நிய அரசன் வந்து உங்களை அழிக்க வேண்டியதில்லை. தேவன் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் குலுக்க போகிறார், அழிக்க ஆயத்தமாகிறார். அன்று உங்கள் வீடுகள், உங்கள் பட்டணங்கள், உங்கள் மதில்கள், உங்கள் சம்பாதித்த கொள்ளையடித்த பொருட்கள், காணிக்கை வாங்கி சம்பாதித்தவைகள் அனைத்தும், உங்கள் ஆலயங்கள் அனைத்தும் இடிந்து தரைமட்டமாக்கப்படும், மண்ணோடு மண்ணாக்கப்படும். பாபிலோனின் அரசனோ அவனுடைய சேனைகளோ வர வேண்டியதில்லை. அந்தி கிறிஸ்துவோ அவனுடைய சேனைகளோ வர வேண்டியதில்லை. இன்றைய கிறிஸ்தவ எதிரிகள் வர வேண்டியதில்லை. கர்த்தரே அதை செய்ய போகிறார் என்பதை நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள். நகரத்தில் தங்கியிருந்த ஜனங்களையும், 9ஆம் வசனம், எரேமியா 39ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நகரத்தில் தங்கியிருந்த ஜனங்களையும் தன் பட்சத்தில் ஓடி வந்து விட்டவர்களையும் மீதியான மற்ற ஜனங்களையும் காவல் சேனாதிபதியாகிய நெபுசாரதான் பாபிலோனுக்கு சிறைகளாக கொண்டு போனான். எப்படி? மற்றவர்களை கொலை செய்யவில்லை, அவன் பட்சத்திலே, பாபிலோனின் பிரபுக்களின் பட்சத்திலே
படைத்தளபதியாகிய நேபுசாரதானின் பட்சத்திலே, நேபுகாத்நேச்சாரின் பட்சத்திலே ஓடி போய் சரணடைந்த அனைவரையும், எவரையும் அவர்கள் கொல்லவில்லை, அனைவரையும் கர்த்தருடைய வார்த்தைகளின்படி பாபிலோனுக்கு சிறை கைதிகளாய் கொண்டு போனார்கள். அது அனுமதிக்கப்பட்ட காலம், சிறையிருப்பின் காலம். கர்த்தருடைய கட்டளைகளுக்கும் கீழ்ப்படிதலுக்கும், உங்களுக்கு அவர் அனுமதிக்கிற உபத்திரவங்களுக்கும் நீங்கள் உங்களை கீழ்ப்படிந்து ஒப்புக் கொடுத்தால், சரணடைந்தால், கர்த்தருடைய சமூகத்திலே சகல கிரமங்களையும் சகல பாவங்களையும் விட்டு விலகி மனம் திரும்பி கர்த்தருடைய சமூகத்திலே சரணடைந்தால், அவர் உங்கள் ஆத்துமாக்களையும் உங்கள் சரீரங்களையும் அழிவுக்கு ஒப்புக் கொடுக்க மாட்டார். ஆனாலும் சிறையிருப்புக்கு நீங்கள் சீர்படுத்தப்படுவதற்காக, சிறையிருப்புக்கு அந்தி கிறிஸ்துவின் ஆளுகைக்கு ஒப்புக் கொடுத்தார். நீங்கள் புடமிடப்படுவதற்காக ஒப்புக் கொடுத்தார். ஆனால் உங்கள் ஆத்துமாவோ மகா கொடிய வாதைகளுக்கும் தப்புவிக்கப்பட்டு நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்கிறதாய் மாறும். உண்மையிலேயே மனம் திரும்பி கர்த்தருடைய இரத்தத்தாலும் கிறிஸ்துவின் இரத்தத்தாலும் கிறிஸ்துவின் தூயாவியாலும் நிரப்பப்பட்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் என்றால், ஒருவேளை அவருடைய வருகையின் நாளிலே புடமிடப்பட்டவர்களாய் மறுபடி பிறப்பீர்கள். புதிய தேவனுடைய புத்திரர்களாய், ராஜாக்களாய், ஆசாரியர்களாய், பரிசுத்த ஜாதியாய் பிறந்தீர்கள் என்றால், இதுவரையிலும் உங்கள் பந்தேகோஸ்தேக்காரர்கள் கூறியறிவிக்கிற மறுபடி பிறப்பல்ல, சிலுவை பாடுகளுக்கு ஒப்புக் கொடுத்து மகா கொடிய தண்டனைகளை அனுபவித்து வேதனைகளை அனுபவித்து இயேசு கிறிஸ்துவின் தெளிக்கப்படுகிற இரத்தத்தால் கழுவப்பட்டு கிறிஸ்துவின் உயிர்ப்பிக்கப்பட்ட ஆவியால் உயிர்ப்பிக்கப்பட்டு மறுபடி பிறந்து கிறிஸ்துவின் வளர்ச்சிக்கு ஒப்பான பூரண வளர்ச்சியை பெற்று தேவ புத்திரர்களாய், தேவ புத்திரிகளாய், தேவகுமாரர்களாய், குமாரத்திகளாய் மறுபடி பிறந்தீர்கள் என்றால், ஒளியின் சாயலை தரித்துக் கொண்டீர்கள் என்றால், கிறிஸ்துவின் வளர்ச்சிக்கேற்ற பூரண வளர்ச்சியை பெற்றுக் கொண்டீர்கள் என்றால், பெற்றுக்கொண்டு மறுபடி பிறந்து விட்டீர்கள் என்றால், இனி உங்களுக்கு சரீரத்தில் மரணமும் இல்லை, தண்டனையும் இல்லை. மறுபடி பிறந்தவர்கள் கிறிஸ்துவின் மணவாட்டியாகிய சபையோடு எடுத்துக் கொள்ளப்படுவீர்கள். எது உங்கள் தேவையோ அதை பின்பற்றுங்கள், மனம் திரும்புங்கள், கர்த்தருடைய சமூகத்தில் வாருங்கள். இந்த வார்த்தைகள் சத்தியமானது, ஜீவனுள்ளது, தேவனுடைய வேத வசனங்கள் என்று நீங்கள் விசுவாசித்தால் கீழ்ப்படியுங்கள், கை கொள்ளுங்கள், மனம் திரும்புங்கள். அது உங்கள் ஆத்துமா ஜீவனுக்கு, வாழ்வுக்கு ஏதுவானதாக இருக்கும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளின்படியே உங்களை ஆசீர்வதித்து அதற்கென்று நடத்துவாராக. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. ஸ்தோத்திரம்.